ஆமென். ஹல்லேலூயா. உட்காரும். ஸ்தோத்திரம். இந்த அப்போஸ்தல அற்புத கூடாரத்தினுடைய சபையின் சார்பாக இந்த இரவு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள், சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஹேபிட் எங்கிருந்து வருது? இந்த பிராக்டிஸ் எங்கிருந்து வருது அப்படின்னா பரலோகத்திலிருந்து தான் வருது. ஏற்கனவே சொன்னது போல கோடா கொடி தேவ தூதர்களை ஆண்டவர் பரலோகத்திலே தமக்கு சேனையாக வைத்திருக்கிறார். வேதம் ஒரு இடத்தில் தேவனை அனாதி தேவன் என்று அடையாளப்படுத்துகிறது. என்னது? அனாதி தேவன் அப்படின்னு அடையாளப்படுத்துது. அவர் ஒருவர் தான் அப்படின்ட்டு. உடனே நம்ம அந்த அர்த்தத்தை தப்பா புரிஞ்சிடக்கூடாது. அவர் ஒரு ஆள் தான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு, வேற யாருமே அவருக்கு இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிட. அவர் அனாதி தேவன் தான். அந்த அனாதி அப்படின்னு சொன்னா ஒன்று தான் அதுக்கு அர்த்தம். அவர் ஆதியில இருந்தே அவர் எப்படி இருக்கிறாரா? ஒரே கடவுள், எண்ணற்ற கடவுள்கள் அல்ல. இப்ப அவருக்கு சேவை செய்யும்படி ஆண்டவர் பரலோகத்தில் என்ன வச்சிருக்கிறாரு? தேவ தூதர் கூட்டங்களை வச்சிருக்கிறார். கேருபின்கள் வச்சிருக்கிறாரு, சேராபின்கள் வச்சிருக்கிறாரு, காபிரியல் என்கிற ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறாரு, மீகாவேல் என்கிற கூட்டத்தை வச்சிருக்கிறாரு, ரஃபேல் என்கிற தேவ தூதர் கூட்டங்களை வச்சிருக்காரு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எண்ணற்ற எண்ணிலடங்கா ஆண்டவருக்கு சேவை செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சேனை என்ன செய்கிறது? பரலோகத்தில் இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அந்த தேவ தூதர்களுக்கெல்லாம் தலைவனாக ஒருவனை நியமிச்சு வச்சிருந்தார். அவன் பேர் என்னது? கேரூப் அப்படின்னு வச்சிருந்தார். அவன் பேர் என்னது? என்ன பேரு? கேரூப். அவன் தான் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்யறான்? வஞ்சிக்கப்பட்டு, தனக்குத்தானே வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்படுகிறான். ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு மேல ஒரு சிங்காசனத்தை போடுவேன். ஆண்டவர் என்ன ஆட்சி பண்றாரு? அவரை விட நான் பெரிய ஆட்சி பண்ணுவேன். அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? என் பேச்சையும் கேட்கறதுக்கு சில கூட்டங்கள் இருக்கிறது என்று அங்க இருந்த ஒட்டுமொத்த தேவ தூதர் கூட்டங்களுக்குள்ள பிரிவினையை உண்டு பண்ணுகிறான். நான் பெரியவன் என்கிற பெருமையை கொண்டு வந்து என்ன செய்யறான்? பிரிவினையை உண்டு பண்ணுகிறான். அது நிமித்தம் அங்கே இருக்கக்கூடிய திரளான எண்ணிலடங்கா தேவ தூதர் கூட்டங்கள் இருக்கிறாங்கல்ல, அதுல 1/3 பங்கை அவனுடைய வஞ்சனையினால, அவனுடைய பிரிவினையினால என்ன செஞ்சான்? பரலோகத்திலிருந்து நரகத்திற்கு விழத்தள்ள பண்ணினான் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு யுத்தம் நடந்ததாக பைபிள் நமக்கு சொல்லுது. என்ன நடந்திருக்கு? யுத்தம். இன்னைக்கு ஒரு சத்தியத்தை நாம தியானம் பண்றோம். என்ன அப்படின்னா யுத்த சத்தியம். என்ன பேரு? யுத்த சத்தியம். யுத்த சத்தியம். இந்த உலகத்துல ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா பிறந்ததுல இருந்து அது இறுதி வாழ்க்கை முடிகிற வரைக்கும் என்ன இருக்கு? இந்த பூலோகத்துல ஒரு போராட்டம் இருக்கு, ஒரு யுத்தம் இருக்கு. ஹல்லேலூயா. சாகிற வரைக்கும் போராடித்தான் ஆகணும். ஆமென். நீ சொல்ல, என்னடா நமக்கு நிம்மதியே இல்லையே, என்னைக்குத்தான் நம்ம இளைப்பாற போறோம் இளைப்பாற போகிறோம் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா பைபிள்ல ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்து இறுதி புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு யுத்தத்தை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. யுத்தம் இருக்குன்னு மட்டும் சொல்லல, யுத்தத்திலே எப்படி நாம் போராட வேண்டும், யுத்தத்திலே போராடுவதற்கு எந்த ஆயுதத்தை நாம் வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும், எடுத்து பயன்படுத்த வேண்டும், யுத்தத்திலே அவர்கள் எப்படி ஜெயித்தார்கள், எப்படி தோற்று போனார்கள் என்கிற வேத ஞானத்தை நாம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் அற்புதமாக கற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உங்களுக்காக எளிமையான வடிவத்தில் ஒரு பிரசங்கத்துக்கு ஒரு புஸ்தகம், 66 பிரசங்கத்துக்கு 66 புஸ்தகத்தை முடித்து விடலாம். வச்சுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒரு பிரசங்கத்தை நாம கேட்கிறோம். ஒரு பிரசங்கத்தை, ஒரு முழுசா புஸ்தகத்தையே நம்ம படிச்சிட போறோம். அப்ப 66 வாரம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது 66 நாட்கள்னு வச்சிருங்க. நாம முழு பைபிளுமே என்ன செஞ்சிடலாம்? முடித்து விடலாம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற
யாராவது நீங்கள் எங்களோடு கூட இணைய விரும்பினால் எங்களோடு கூட என்ன செய்யலாம், இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரசங்கத்தை நீங்க கேட்கும் போதே ஒரு புஸ்தகத்தை எளிமையா என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலாம். ஆமென். இது ஏதோ வேதத்தை கற்றுக்கொள்வதற்காக பேசப்படுது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கையில யுத்தத்துல நீங்க ஜெயிப்பதற்காக உங்களுக்கு பேசப்படுது. ஹalleluya. புரியுதா உங்களுக்கு? வேதத்தை கற்றுக் கொடுக்கணும்னா வெளியில எத்தனையோ பைபிள் காலேஜ் இருக்கு. வாரந்தோறும் புதன்கிழமை என்ன செய்றாங்க, சபைகளிலே வேத பாடம் நடத்துறாங்க. வேதத்தை கத்துக்கிடணும்னா அங்க போய் கத்துக்கிடலாம். ஆனால் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு உண்டான விஷயங்களை, பிரசங்கமாகிய இப்படிப்பட்ட பிரசங்கங்களை நீங்க கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டத்துல நீங்களே ஜெயிக்க முடியும். ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. ஸ்தோத்திரம். அப்ப ஆதியாகமம் புஸ்தகத்திலே ஒரு யுத்தத்தை நான் சுருக்கமா சொல்றேன். யாத்திரையாகமம் புஸ்தகத்துல சுருக்கமா சொல்றேன். அதுக்கு பின்னாடி லேவியராகமம் புஸ்தகத்தை தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். ஆதியாகமம் புஸ்தகத்திலே ஒரு மனிதனை கர்த்தர் அழைக்கிறார். அவன் பேரு ஆபிரகாம். ஊரை விட்டு, ஜாதியை விட்டு, ஜனத்தை விட்டு, எல்லாரும் விட்டு என்ன செஞ்சிரு, வந்துரு. உன்னுடைய தகப்பனார் என்ன வேலை செஞ்சாரோ அந்த வேலை உனக்கு வேண்டாம். அது உண்மையான கடவுள்கிட்ட இருந்து பிரிக்கிற மாதிரியான ஒரு வேலை. சிலையை செஞ்சு விற்கிறது. கடவுள் சொல்லி இருக்கிறாரு, விக்கிர வழிபாடு வேண்டான்னு சொல்லிட்டார். ஆமென். அந்த வேலை என்ன செய்ய வேண்டாம், வேண்டாம். அதை நீ செஞ்சீனா உண்மையான தெய்வத்தை நீ என்ன செஞ்சிருவ, விட்டுருவ. சிலையை செஞ்சு வித்து அது மூலமா காசு கிடைக்கும், காசை தெய்வமா ஆக்கிருவ அப்படின்னு அவனை வேறு பிரித்து உனக்குள்ளேயே ஒரு பக்தி உள்ள சந்ததியை என்ன செய்றேன், உருவாக்கி கொடுக்கிறேன் அப்படின்னு வாக்கு தத்தங்களையும் கொடுத்து வழி நடத்துற வேலையும் என்ன செஞ்சாரு, செய்து கொண்டிருந்தார். ஹalleluya. அப்ப அவரோட சேர்ந்து அவருக்கு தம்பியா இருக்கக்கூடிய, சகோதரனா இருக்கக்கூடிய லோத்து அவங்களும் பயணிக்கிறாங்க. ஆபிரகாமுடைய மனைவியா இருக்கக்கூடிய சாராள், அவங்களோடு இருக்கக்கூடிய சகோதரரா இருக்கக்கூடிய லோத்துடைய மனைவி, லோத்துடைய 2 பெண் பிள்ளைகள். அல்லேலூயாங்களேன். நமக்கும் 2 பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கும் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்போ ஒரு போராட்டம், ஒரு யுத்தம் வந்தா எப்படி ஜெயிக்கணுங்கிற பாடம் எங்க இருக்கு அப்படின்னா அந்த சங்கதிக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அது ஆண்டவர் இந்த நாளிலே நம்ம மத்தியிலே அதை தியானமாக கொடுத்திருக்கிறார். ஹalleluya. அப்ப அங்கே 2 பேருக்கும் தேவனால் சில ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. கொஞ்ச நாளே அவங்களுக்குள்ள பிரிவினை உண்டாயிருது. ஆபிரகாமும் லோத்தும் பேசிக்கிறாங்க. ஆபிரகாம் குடும்பமும் லோத்து குடும்பமும் பேசிக்கிறாங்க. ஆபிரகாமே, சகோதரா, நீ வடக்க போனா நான் தெற்க போறேன், நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், நம்ம இதோட என்ன செஞ்சுக்கிறோம், பிரிஞ்சிருவோம் அப்படின்னு நினைச்சாங்க. 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறவர் யார்? ஆபிரகாம். லோத்து வாக்குத்தத்தத்தை கடவுள்கிட்ட இருந்து என்ன செய்யல, பெற்றுக்கொள்ளவில்லை. ஆபிரகாம் தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, ஆண்டவர்கிட்ட இருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார். வழி நடத்ததில்லை, தொடர்ந்து வழி நடத்தப்பட்டார். அப்ப வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறவனோடு கூட இணைந்திருப்பது ஆசீர்வாதம். ஆண்டவரோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறவனோடு கூட இணைந்திருப்பது ஆசீர்வாதம். ஆண்டவர் வழி நடத்துகிறார், தொடர்ந்து வழிநடத்தப்படுகிறவர்களோடு கூட இணைந்து கொள்வது ஆசீர்வாதம். ஹalleluya. எனக்கு இந்த ஆசீர்வாதம் போனோம், நான் நல்லா ஆயிட்டேன், நீ உங்க அப்பா தேராகு சம்பாரிச்சு வச்ச எல்லா சொத்தையும் போட்டுட்டு நீ வந்துட்ட, இனிமேலும் நான் இப்படி இருக்கேன் முடியாது, ஏதோ உன் மூலமா உன் ஆண்டவர் ஏதோ கொடுத்துருக்கிறாரு, அதை வச்சுக்கிட்டு நான் செஞ்சுறேன், பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு போயிட்டாப்ல. அது தவறு. அப்படித்தான் நம்முடைய சபையில நடந்திருக்கு. கொஞ்சம் தெரிஞ்ச உடனே போதும், கொஞ்சம் கிடைச்ச உடனே போதும், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், என் ஊழியங்களை நான் பார்த்துக்கிறேன் இப்படின்னு போறது தவறு. அங்கதான் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. வாக்குத்தத்தத்தை பெற்ற நபர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போகிற லோத்துடைய குடும்பமும் சில பிரச்சனைகளை என்ன செய்யறாங்க, சந்திக்கிறாங்க. அங்க ஆப்போசிட் பார்ட்டி வந்துட்டாங்க, பிடிச்சுக்கிட்டாங்க, விடுதலை பண்ண ஆள் இல்ல. வாக்குத்தத்தத்தை பெற்றவனே தேடி வந்து அந்த லோத்துவையும் லோத்துடைய மனைவி பிள்ளைகளையும் விடுதலை செய்தார். ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. இது எதற்கு அடையாளம் என்று கேட்டால் இது புதிய ஏற்பாடை வெளிப்படுத்துகிறது. நாம் ஆண்டவரை விட்டு பிரிஞ்சோம், வசனத்தை விட்டு பிரிஞ்சோம், ஊழியங்களை விட்டு பிரிஞ்சோம், தேவனுடைய எல்லா விதமான தரிசனங்கள் திட்டங்களை விட்டு என்ன செஞ்சோம், பிரிஞ்சு போயிட்டோம். கொஞ்ச நாள் ஆப்போசிட் பார்ட்டினால என்ன செய்வோம், எதிர்ப்பாளர்களால பாதிக்கப்படுவோம்.
அப்பொழுது யார் வந்து காப்பாற்றுவார் என்றா தேவனுடைய வழி நடத்துதலிலே இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக தான் என்ன செய்யும், விடுதலை கிடைக்கும். யாருக்கு? நம்மை விட்டு பிரிந்து போகிறவர்களுக்கு, ஹalleluya, சபையை விட்டு பிரிந்து போகிறவர்களுக்கு, ஆமென், ஊழியங்களை விட்டு பிரிந்து போகிறவர்களுக்கு, சபைக்கு கொடுத்த தேவனுடைய தரிசனங்களை விட்டு பிரிந்து போகிறவர்களுக்கு நம்ம மூலமா தான் விடுதலை இருக்குது அப்படிங்கிறத ஆதியாகமம் புஸ்தகம் மூலமா புரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு ஒண்ணே ஒண்ணு தேவை, விசுவாசம் தேவை. ஆமென், தேவன் மீது வைக்கக்கூடிய விசுவாசம் தேவை. எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்காமல் இருக்கக்கூடிய விசுவாசம் தேவை. அப்படி விசுவாசிக்கிற மனிதனாகிய ஆபிரகாம் தன் சொந்த தம்பி, தன் சொந்த தகோதரன் பிரிஞ்சு போனா கூட அந்த குடும்பத்துக்காக போராடினார். ஹalleluya. அப்ப ஆதியாகமத்துல என்ன போராட்டம்? குடும்பத்திற்காக போராடுகிற ஒரு போராட்டம் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஹalleluya, நல்ல ஹalleluya. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறத அனுமதிக்காதீங்க. அப்பா, அம்மா, பிள்ளைகள் இப்படிங்கிறது தான் ஒரு குடும்பம். ஆமென், ஒரு தரிசனம் கடவுள் கொடுக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தை உயர்த்துவார், நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவார். என்ன செய்யணும்? கர்த்தருக்கு முன்பதாக நம்ம எப்போதுமே தாழ்மையா இருக்கணும். அவர் சொல்லி இருக்கிற வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படியணும். ஆண்டவரை விட்டுட்டு, ஆண்டுடைய வசனத்தை விட்டுட்டு நாம ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம் என்ன செய்யக்கூடாது, ஓட கூடாது. சில மனிதர்களை தெரிந்து கொள்ளக்கூடாது, அது தவறு. ஆமென், அப்ப நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்கள் பிரிந்து போகிறார்கள் என்றால் அவர்களுக்கு என்ன வரப்போகுது? ஆபத்து வரப்போகுது, எதிர்ப்பு வரப்போகுது, ஆமென், நம்முடைய சந்ததி அழிய போகிறது ஹalleluya. என்று வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிற நாம் புரிந்து கொண்டு நம்முடைய குடும்பத்திற்காக போராட வேண்டும். விசுவாசத்தினாலே போராடணும். ஹalleluya. அந்த போராட்டத்தை ஆபிரகாம் செய்தார். தன் தம்பியுடைய மனைவி 2 பெண் குழந்தைகளை அவர் காத்து கொண்டார். மீண்டும் அவர்கள் பயணம் ஒற்றுமையோடு கூட தொடங்கியது. ஹalleluya, இல்லைங்களே? ஹalleluya. இதுக்கு தேவை என்னது? விசுவாசமும் போராடுகிற ஒரு போராட்டம். இதை கடந்து நீங்க யாத்திரையாகமம் புஸ்தகத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, இந்த ஆபிரகாம் ஈசாக்குங்கிற பிள்ளை கிடைத்து விடுகிறது. பின்பு ஏசா யாக்கோபு பிள்ளை என்கிற பிள்ளைகள் கிடைத்து விடுகிறது. யாக்கோவுடைய பிள்ளைகள் 12 பிள்ளைகள் வந்து விடுகிறார்கள். அந்த 12 பிள்ளைகளும் திரள் கூட்டங்களா மாறிடுறாங்க. 30 லட்சம் மக்களா மாறிடுறாங்க. அவங்க எல்லாரும் எங்க இருக்கிறாங்க? யோசேப்பை அவர்கள் அடிமையாக விற்று போட்டதினாலே மறுபடியும் ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குன்னா, அந்த வலி வேதனை உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே யோசேப்புடைய மற்ற சகோதரர்களுக்கு பிறந்திருக்கிற திரளான மக்களும் எங்க போய் மாட்டேங்கிறாங்க? எங்கே அடிமையாக விற்கப்பட்டானோ அந்த இடத்துல இந்த கூட்டங்கள் போய் என்ன செய்கிறது? அடிமையாக மாற்றப்பட்டது. அந்த வலி வேதனையை உணர்ந்துட்டாங்க. ஹalleluya. ஆண்டவருக்கு மனசு கேட்கல. எப்படியாவது நாம இந்த பிள்ளைகளை விடுதலை பண்ணணும், இது ஏன் பிள்ளைங்க அப்படின்னு கர்த்தர் முடிவெடுத்து அங்கே ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். அவனுடைய பேர் தான் மோசே. ஆமென், அல்லேலூயா, ஹalleluya. அப்ப அங்கே ஒரு யுத்தம் இருக்கிறது. அங்கே எதிர்ப்பாளர்களுடைய பிரச்சனைகள் மறுபடியும் வருது. எனக்கென்று இந்த ஜனத்தை என்ன செஞ்சேன்? நான் தெரிந்து கொண்டேன், என் துதியை சொல்லி வரும்படிக்குத்தான் நான் வச்சிருக்கேன். ஆனா இவங்க இப்ப எங்க இருக்கிறாங்க? உலகம் என்கிற எகிப்துக்குள்ள இருக்கிறாங்க. அங்க அதிகமான விக்கிரக ஆராதனை உண்டு, பாவங்கள் உண்டு, மனம் போன போக்கில் போகக்கூடிய எல்லா விஷயங்களும் உண்டு. அப்ப இப்படியே இவங்க வாழ்ந்தாங்கன்னா ஆண்டவரா இருக்கிற என்ன செஞ்சிருவாங்க? மறந்துடுவாங்க. என்னுடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்கு உள்ளவர்கள் ஆகும் பொருட்டு தான் நான் மகா மேன்மையான வாக்குத்தத்தங்களை ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்னு பேதுரு 2 பேதுரு என்கிற அந்த அதிகாரத்திலே வசனத்திலே நமக்கு என்ன செய்யறார்? ஒரு விளக்கத்தை கொடுத்தார். வாக்குத்தத்தம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? தேவனுடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்காளி ஆகணும். ஆண்டவர் அன்புள்ளவர்னா நாம அன்புள்ளவராக இருக்கணும். ஆண்டவர் பரிசுத்தர்னா நாமளும் பரிசுத்தரா இருக்கணும். ஆண்டவர் கிருபை செய்கிறாரா நாமும் மற்றவங்க கிட்ட இரக்கம் பாராட்டணும். ஆண்டவர் நற்கிரியைகள் செய்கிறார்னா நாமும் என்ன செய்யணும்? நல்ல கிரியைகள் செய்ய வேண்டும். அப்ப அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு நாம் பங்காளிகள் ஆகும் பொருட்டு தான் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்தாரு? மகா மேன்மையான வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. இந்த ஞானம் வெளியில கிடையாது. வாரம் வாக்குத்தத்தம், தினந்தோறும் வாக்குத்தத்தம், மாசம் வாக்குத்தத்தம் தப்பே இல்லை. ஆனா என்ன நோக்கத்திற்காக தேவன் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கிறார் என்கிற ஞானத்தை கொடுத்துட்டு வாக்குத்தத்த வார்த்தைகளை பேசலாம். திருச்சபைகள் என்ன செய்யலாம்? வாக்குத்தத்த ஆராதனைகள் நடத்தலாம், தப்பு இல்லை.
நோக்கமே இல்லாமல் வாக்குத்தத்தங்களை பற்றி பேசினால் அந்த சபையில தேவன் என்ன செய்ய மாட்டாரு, இருக்க மாட்டார். தேவனுடைய திவ்ய சுபாவங்களும் அங்கே வரவே வராது. கடைசியில் சொல்லுவாங்க, அந்த சபை சரியில்லை, அதனாலதான் நான் இந்த சபைக்கு போனேன். அவர் பேசுற பிரசங்கம் சரியில்லை, நான் இப்ப வேற சபைக்கு என்ன செய்றேன், வேற பாஸ்டருடைய பிரசங்கத்தை கேட்கிறேன். எந்த சபையுமே நல்லா இல்ல. வீட்டுல செல்போனை தூக்குனா அங்க நிறைய ஊழியக்காரங்க டஜன் கணக்குல இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவர் பாடுறாரு, நல்லா சந்தோஷமா இருக்கு. ஆமென். அவர் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வராரு. இவரை பாரு, தாடி வச்சுக்கிட்டு இருக்காரு. நல்லாவா இருக்காரு இவரு? ஆமென். அவர் எவ்வளவு நல்ல முடி வச்சிருக்காரு பாருங்க. இவர் மண்டை வழுக்க மண்டையா இருக்கு. இவர் என்ன ஸ்டைலாவா இருக்கிறாரு? ஒரே சிப்பாவை போட்டு வராரு, 150 ரூபா இருக்கும் போல. ஹல்லேலூயா. அவர் பாரு, தினந்தோறும் கோட்டு போடுறாரு, ஷூட்டு போடுறாரு, நல்ல முகத்துக்கு நல்லா மேக்கப் பண்ணிட்டு வராரு. சட்டை பட்டனெல்லாம் கலட்டி விட்டுட்டு டவுசரை மாட்டிக்கிட்டு ஆராதனை நடக்கு சர்ச்சில். ஹல்லேலூயா. அவர் யதார்த்தமான மனுஷன். வீட்டில் அப்படியே சட்டியோட இருப்பார், சர்ச்சிலையும் சட்டியோட வருவார். நடக்குது வெளியே, அப்படிதான் போட்டு வர்றாங்க ஊழியக்காரங்க. ஆமென். ரவுண்ட் ரவுண்டா ஓட்டையா இருக்கு பேண்ட்ல சட்டையில. கேட்டா இதுதான் இந்த காலத்துடைய ட்ரெண்டு, இப்படிதான் இருக்கணும், அதுதான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றாங்க. தங்கள் மனதிற்கு ஏற்ற உபதேசங்களையும் தங்கள் மனதிற்கு ஏற்ப ஊழியக்காரர்களையும் தெரிந்து கொள்ளுகிற ஒரு மோசமான நாட்களில் நாம இருக்கிறோம். ஆமென். ஆனா ஆண்டவர் அன்னைக்கு மோசேவை எழுப்புறார். என் மனதிற்கு ஏற்ற ஒரு வேலையை செய்வதற்காக மோசே எழுப்பினார். ஹல்லேலூயா. அங்கிருந்து விடுதலை பண்ணிட்டார். வந்துட்டாங்க, வந்து ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அது நமக்கு ஏற்கனவே அது தெரிந்து கொண்டதுதான். ஆண்டவர் ஒரு மலை மேல இருக்கிறாரு. வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் ஆரோனும் ஊரும் இருக்கிறாங்க. அங்கே மோசே அமர்ந்திருக்கிறார். ஆண்டவர் அங்க இருக்கிறாரு, மோசே இருக்கிறாரு. வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் யார் இருக்காங்க? 2 பேர் இருக்கிறாங்க. மோசேவை தாங்குவதற்கு, மோசேயுடைய ஜெபங்களை தாங்குவதற்கு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்க கீழே மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்கு, ஒரு யுத்தம் நடக்குது. யாத்திராகம புஸ்தகத்துல என்ன யுத்தம் அப்படின்னா, இந்த ஜனங்களை மறுபடியும் என்ன செய்யணும், அடிமையாக்கி கொண்டு போகணும். இவங்க வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு என்ன செய்யக்கூடாது, போக கூடாது. கானான் தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு வாக்கு பண்ணார். நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்லிதான் ஆபிரகாம் அழைத்தார். ஆனா இந்த 30 லட்சம் கூட்டமா வளர்ந்து பெருகிட்டாங்க. இவங்க அந்த எண்ணத்தையே மறந்துட்டாங்க. கடவுள் மீண்டும் என்ன செஞ்சாரு, உருவாக்கி கொடுத்தார். நீங்க இந்த தேசத்திலிருந்து கஷ்டப்படுறதை விட நாங்க காண்பிக்கிற தேசத்திற்கு, உங்களுக்கு நான் கொடுக்கிறேன்னு சொன்ன அந்த தேசத்திற்கு நீங்க என்ன செய்யணும், போகணும். அங்க என்ன இருக்கு, அங்கே பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம், செழிப்புள்ள தேசம். மழை பெய்யணும்னு அவசியமே இல்ல, அவ்வளவு செல்வ செழிப்பான விஷயம் இருக்கும், நீங்க போங்க அப்படின்ட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இவங்க போறதுக்கு முன்னாடி அதை தடை செய்வதற்கு பிசாசால் அனுப்பப்பட்ட ஒரு பெரிய கூட்டம் என்ன செஞ்சிருச்சு, அங்க வந்துருச்சு. இப்ப யுத்தம் பண்ணணும், போராட்டம் பண்ணணும், அதுல ஜெயிக்கணும். அப்ப அங்க ஆதியாகமத்திலே நம்ம கற்றுக்கொண்டது விசுவாசம் இருக்கணும். இங்கேயும் விசுவாசம் இருக்கணும் அப்படின்னு பேச்சு நடக்கு. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்ப அங்க மோசே ஜெபம் என்ற ஒன்றை அங்க என்ன செய்கிறாரு, கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி பரலோக தேவனை பார்த்து என்ன செய்றாரு, அப்படியே ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஆமென். அவருடைய கரங்கள் இரண்டும் பலனற்று போகும்போது தாங்குறாங்க. ஆரோன் என்பவரும் ஊர் என்பவரும் என்ன செய்றாங்க, 2 பேர் சேர்ந்து என்ன செய்றாங்க, தாங்குறாங்க. தாங்கும் பொழுது அங்கே கீழே யுத்தம் பண்ணுகிற யோசுவா தலைமையில நடக்கிற யுத்தத்திலே தேவன் வெற்றியை கொடுத்தார். எதிரிகள் தோற்று போனார்கள். ஜெயம் நம்முடையதாய் மாறினது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் ஒரு வெற்றி நடக்கணும்னா ஜெபத்துல நீங்க என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். வெறும் விசுவாசம் மட்டும் இருந்தா போதாது. ஆமென். விசுவாசத்தோடு கூட என்ன வேணும், ஜெபம் வேண்டும். தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஜெபம் வேண்டும். தேவனையே பார்க்கிற ஜெபம் வேண்டும். ஆமென். யெகோவா நிசி, அல்லேலூயா, வெற்றியை தருகிறவராய் அவர் இருக்கிறார். என் ஜெய கொடியான தேவனாய் இருக்கிறார் ஹல்லேலூயா. என்று இருதயத்தில் நம்பி அந்த யுத்தத்தை செய்தால் நிச்சயமா வெற்றி கிடைக்கும். ஆமென். இப்ப நாம் லேவியராகம புஸ்தகத்துக்கு வருகிறோம். யுத்த சத்தியம் என்று சொல்லும் பொழுது லேவியராகம புஸ்தகத்துல நான் சொல்லுகிறேன், இன்றிலிருந்து நாம் தியானிக்கிற எல்லா தியானமும் உங்களை சாதாரண ஒரு விசுவாச வாழ்க்கையிலிருந்து மகா பரிசுத்தமான விசுவாச வாழ்க்கைக்கு என்ன செய்யும், கொண்டு வரும். வெளியில சும்மா சபைக்கு போவோம், சும்மா ஆராதனைக்கு போவோம், சும்மா ஜெப கூட்டத்துக்கு போவோம், ஏதாச்சும் நம்ம கேட்போம், ஏதாவது ஆண்டவர் தருவாருன்னு ஏனோ தானா என்கிற ஒரு விஷயம்தான் இருந்துச்சு. ஆனா நம்முடைய சத்தியங்கள் அப்படி அல்ல. சாதாரண ஆரம்ப விசுவாசத்திலிருந்து
மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கு என்ன செய்யணும்? நாம் உயர்ந்து வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி கிட்டத்தட்ட 30 விதமான போதனைகளை அவர் செய்து விட்டார். இப்பொழுது போராட்டத்தில், யுத்தத்தில் எப்படி நாம் ஜெயிக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப லேவியராகம புஸ்தகத்துல ஒரு மைய வசனம் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லுகிறார். என்ன வசனம்? லேவியராகமம் 11:44 வசனம். நான் எப்படி இருக்கிறேன்? பரிசுத்தராய் இருக்கிறேன். நீங்களும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தராய் இருக்கணும். அப்ப இதுதான் யுத்த சத்தியத்தினுடைய, லேவியராகம புஸ்தகத்தினுடைய ஒரு மூல ஆதார வசனம். லேவியராகம புஸ்தகம் எதை வெளிப்படுத்துது? பரிசுத்தமாய் இருக்கிறதை குறித்து வெளிப்படுத்துது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப லேவியராகம புஸ்தகம் ஒரு வரலாற்று யுத்தங்கள் நடந்ததாக என்ன செய்யல? பதிவு செய்யப்படல. ஆனால் யுத்தத்தில் வெற்றி பெற தேவனுடைய ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை என்ன செய்கிறது? அது நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. யுத்தத்தில் வெற்றி முதலில் போர்க்களத்தில் அல்ல, அது நம்முடைய வாழ்க்கையில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. வாழ்க்கையில் வெற்றி வேணும், என் வாழ்க்கையில் விடுதலை வேணும், எனக்கு அற்புதம் நடக்கணும், எனக்கு அதிசயம் நடக்கணும் அப்படின்னு நீங்க லேவியராகம புஸ்தகத்தை பார்த்து கேள்வி கேட்டால் அது உங்களுக்கு பதில் சொல்லுது. வெற்றி போராட்ட களத்தில் அல்ல, உங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கையிலே அது தீர்மானம் செய்யப்படுகிறது என்று சொல்லும். ஹல்லேலூயா. எப்படி? ஒரு போராட்டத்துக்கு போனா ஒரு போராட்ட களம்னு ஒன்று இருக்கு, சண்டை போடுறதுக்கு. இந்த பக்கம் ஒரு கூட்டம், அந்த பக்கம் ஒரு கூட்டம், 2 பேரும் சேர்ந்து நினைச்சுவாங்க, போராடுவாங்க. அப்ப வெற்றி அந்த இடத்தில் தீர்மானிக்கப்படுகிறதல்ல, உங்கள் இருதயத்தில் பரிசுத்த வாழ்க்கையில் தான் அது தீர்மானிக்கப்படுகிறது. அந்த பாடத்தை தான் இந்த லேவியராகம புஸ்தகம் நமக்கு என்ன செய்கிறது? சொல்லுகிறது. ஒரு லட்சங்களேன். ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, பரிசுத்தமே வெற்றியின் அடித்தளமா இருக்கிறது. எனக்கு விடுதலை வேணும், எனக்கு வெற்றி வேணும், என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும், தேவன் எனக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, தேவனிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, தேவன் இந்த லேவியராகம புஸ்தகத்தை என் மகளே, என் மகனே, நீ திறந்து நினைச்சி வாசி, அதுக்குள்ள இருக்கிற ஆழமான கருத்துக்களை ஆராய்ச்சி பண்ணு. அந்த புஸ்தகத்துல நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் என்ன செஞ்சிருக்கிறேன்? ஒளிச்சு வச்சிருக்கிறேன். ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். பரிசுத்தம் தான் உங்கள் வெற்றிக்கு அஸ்திபாரம். ஹல்லேலூயா. கடற்கரை மணலை வச்சு வீடு கட்ட முடியுமானா கட்ட முடியாது. கடற்கரை மணல் மேல போய் வீடு கட்ட முடியுமா? முடியாது. கற்பாறை மேல வீடு கட்டணும். அதுக்குத்தான் ஒவ்வொரு வீடும் கெட்டுறதுக்கு முன்னாடி பெரிய பெரிய கல்லுகளை வச்சு அஸ்திவாரம் போடுறாங்க. அந்த கற்பாறையில தான் வீடு என்ன செய்யும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்கும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. மணலை வச்சு அஸ்திவாரத்துக்கு மணலா தட்டிட்டு நீங்க வீடு கட்டுங்க, வீடு கட்டினா நல்லா குடியிருக்க முடியுமா? குடியிருக்க முடியாது. அப்ப அந்த கற்பாறை எவ்வளவு வலிமையானதா இருந்து ஒரு வீட்டை பல ஆண்டுகள் தாங்கி பிடிக்குதோ, அது போலதான் பரிசுத்தம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தாங்கி பிடிக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நான் பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தமா இருங்கன்னு சொல்றார். அல்லேலூயா. அப்ப இதுல கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? தேவனுடைய பரிசுத்தம் இருக்கும் இடத்தில் தான் வெற்றி இருக்கும். பரிசுத்தம் இல்லாம வெற்றி வராது. ஹல்லேலூயா. முயற்சி பண்ணலாம், பரிசுத்தம் இல்லாம பாவம் செஞ்சுக்கிட்டு என்ன செய்யலாம்? முயற்சி பண்ணலாம். சில விஷயங்கள்ல கொஞ்சம் வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா முழுமையான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது, முழுமையான வெற்றி கிடைக்காது, ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அப்ப ரொம்ப நாளைக்கு நம்ம நல்லா இருக்கணும், காலங்காலமா நல்லா இருக்கணும், நம்முடைய தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்கணும், சந்ததி சந்ததியா ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு நீங்க இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒரு முடிவை, ஒரு தீர்மானத்தை எடுத்தீங்கன்னா, அந்த தீர்மானத்துல முதல் இடத்துல இருக்க வேண்டியது விசுவாசமும் அல்ல, ஜெபமும் அல்ல, பரிசுத்தம் தான் முதல்ல இருக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் தான் விசுவாசத்திற்கும் ஜெபத்திற்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அதனாலதான் ஆதியாகமத்தில் இல்லாத ஒன்றை, யாத்திரையாகமத்தில் இல்லாத ஒன்றை
இந்த லேவியராகம புஸ்தகத்தில் இருக்கிறதாக வேதாகமம் நமக்கு காண்பிக்கிறது. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப மறுபடியும் சொல்றேன், தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இருக்கிற இடத்தில்தான் விடுதலை இருக்கும். பாவம் இருக்கிற இடத்தில் ஆசீர்வாதம் இருக்காது, தோல்வி மட்டும்தான் இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இப்ப இரண்டாவது பரிசுத்தத்தை குறித்து நாம் எப்படி கேள்விப்படுகிறோமோ அதுபோல இதே லேவியராகம புஸ்தகம் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் இருங்கன்னு நீங்க சொல்லிடுறீங்க, ஆண்டவர் பரிசுத்தர், நானும் பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டீங்க. ஆனா எப்படி பரிசுத்தமா இருக்கிறதுக்கு அதுக்கு என்ன நான் செய்யணும்? விசுவாசம் இருந்தா போதுமா? ஜெபம் பண்ணா போதுமா? எத்தனையோ பேர் விசுவாசமா இருக்கிறாங்க, வாழ்க்கையில் இன்னும் பரிசுத்தம் வரலையே. எத்தனையோ பேர் ஜெபிக்கிறாங்க, நம்ம பார்க்காத ஜெபமா? ஜெபத்துல தரையிலேயே உருள்றாங்க, பாம்பு நெளிஞ்ச மாதிரி. எத்தனையோ விஷயங்களை பார்த்துருக்கிறேன். இதெல்லாம் ஒரு சர்க்கஸ் கூடாரத்தில் சர்க்கஸ் பண்ற மாதிரி ஹான்னு இப்படி தள்ளி விடுறாங்க, உருள்றாங்க, ஆனா பரிசுத்தமே வரல. அப்ப போதிக்கிற ஊழியர்களுக்கு மதி மழுங்கி விட்டது. அவங்க அன்னைக்கு பரலோகத்தில் விழுந்து போன அந்த சாத்தான், அவனுக்குள் என்ன சுபாவம் இருந்துச்சு? நான் ஆண்டவரோட பெரியவன். இப்ப இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க என்ன முயற்சி பண்றாங்க? கடவுளை மங்க வச்சுட்டு தான் ஒரு பெரிய ஆள் மாதிரி காட்டுறதுக்காக அவன் சர்க்கஸ் கோமாளியா மாறிட்டான்னு அர்த்தம். அதனாலதான் சபையில பரிசுத்தத்தை நிலைநாட்ட முடியல. பரிசுத்தம் இல்லாததுனாலதான் உபதேசங்கள் பேசும் பொழுது அது கடினமா இருக்குது. நீங்க எனக்கு அம்மா, நீங்க எனக்கு அப்பா, நீங்க எனக்கு என்ன செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வீங்க. நீங்க என்ன சொன்னாலும் அது எனக்கு என்னவாதான் இருக்கும்? நன்றதுக்காகத்தான் இருக்கும், நன்மைக்காகத்தான் இருக்கும். அப்ப நீங்க எப்பா இவ்வழியில நீ போனீனா உனக்கு அங்க என்ன இருக்கு? ஆபத்து இருக்கு, அங்க குழி இருக்கு, அங்க கஷ்டம் இருக்கு, அங்க மிகப்பெரிய தோல்வி இருக்கு அப்படின்னு நீங்க என்னை பார்த்து சொன்னீங்கன்னா அது எல்லாமே எனக்கு நன்மைதான், அது எல்லாமே எனக்கு நல்லதுதான். அதுல என்ன விளங்குது? உங்க மனசு அன்பை வெளிப்படுத்துகிறது. உங்க மனசு என்ன வெளிப்படுத்துது? அன்பை வெளிப்படுத்து. நீங்க எனக்கு அம்மாவா இருந்து ஆலோசனை சொல்றீங்க, நீங்க எனக்கு அப்பாவா இருந்து ஆலோசனை சொல்றீங்க, அது எல்லாமே நல்லது என்று நான் புரிந்து கொண்டால் நீங்கள் சொல்லுகிற உபதேசம், நீங்க சொல்ற போதனை எனக்கு எப்படியா இருக்கும்? நன்மையா இருக்கும். அந்த நன்மையா இருக்கிறதுனால நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். என் அம்மா அன்பானவங்க, என் அப்பா அன்பானவங்கன்னு எனக்கு என்ன செய்யும்? தெரியும். அப்படித்தான் ஆண்டவரும் என்ன செய்கிறார்? தகப்பனுக்கு தகப்பனாகவும் தாய்க்கு தாயாகவும் என்ன செய்கிறாரு? நம்மை நேசித்து நல் வார்த்தைகளை உபதேசமாக சொல்லுகின்றார். அப்ப இன்று இருக்கிற ஊழியக்காரர்கள் வசனத்தை வசனமா சொல்ல முடியல. ஏன்னா கடவுளை விட தான் பெரிய ஆளா காட்டணும்னு நினைச்சதுனால அவர்கள் வாழ்க்கை தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இல்லாமையினாலே என்ன பண்ணிட்டாங்க? அவங்க இப்படியாக ஏமாற்றுகிற ஒரு உபதேசத்தை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் நம்முடைய திருச்சபை அப்படி அல்ல, எப்போதும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறது. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவருடைய திருச்சபையாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்க கண்டிச்சா நாங்க கோபப்பட மாட்டோம். நீங்க கோபப்படுவீங்களா? கோபப்படுவீங்களா? கோபப்படுவேன்னு சொல்றாங்க பாருங்க. கோபப்பட்டீங்கன்னா நீங்க முழுமையான ரட்சிப்புக்குள்ள வரல. ஆண்டவருடைய உபதேசம் யாருக்காவது கோபத்தை உண்டாக்குச்சுன்னா அவங்க இன்னும் என்ன செய்யல? மனம் திரும்பல, ரட்சிப்பின் அனுபவத்துல என்ன செய்யல? வரல. நீங்க மட்டும் இல்ல, எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்க வெளியில. ஒரு ஊழியக்காரர் விபச்சாரத்தில் விழுந்துடுறார். ஊழியம் செய்யற உதவி ஊழியருடைய மனைவிகளை எல்லாம் சூறையாடுகிறார். சபைக்கு வரக்கூடிய வசதி படைத்தவர்களுடைய மனைவிகளை சூறையாடுகிறார். அவங்க பெரிய பணங்களை இவங்களுக்கு கொடுக்குறாங்க, அவங்க நிறைய பணம் கொடுத்தாங்கல்ல, அதனால நானும் என்ன செய்வேன்? பணத்தை என்ன செய்வேன்? திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு அந்த கொடுக்கல் வாங்கல் நடக்குது. பிடிபட்டு போயிட்டார். கள்ளத்தொடர் உறுதியாக்கப்பட்டது.
மனைவிக்கு தெரிய வந்தது. மனைவி இனிமே இவன் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிடுறாங்க. சபையில ரொம்ப நாளா நீதிமான் எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் எழுந்திருப்பான் எழுந்திருப்பான்ட்டு இப்படியே ஜனங்கள் கிட்ட ஒரு சர்க்கஸ் வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறான். கொஞ்ச நாள்ல என்ன ஆச்சு அப்படின்னா, பாதிக்கப்பட்டவனுடைய கணவர் என்ன செய்கிறாரு, பொங்கி எழுந்துட்டார், பிரச்சனையை உடைச்சிட்டார் சபையில. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் மோசமானவன், இவன் ஒரு ஃப்ராடு, இவன் தேவனுடைய ஊழியக்காரனே கிடையாது, இவன் போலியான கிருபையை என்ன செய்யறான், உபதேசிக்கிறான், உண்மையான கிருபையா இருந்தா பாவத்துல வாழ வைக்காது, பாவத்திலிருந்து கிருபை என்ன செய்யும், விடுதலையாக்கும். கிருபையை பெற்றிருக்கிற நாம் பாவம் செய்யலாமா? பைபிள் சொல்லுகிறது கூடாதே என்று சொல்லுகிறது. பாவம் செய்ய முடியுமா? முடியும். ஆனால் எச்சரிக்குது, பாவம் செய்ய கூடாது அப்படின்னு சொல்லுது. ஆனால் இந்த ஊழியம் செய்கிற ஊழியக்காரனோ பரிசுத்தாவியை பெற்றவனாக இருந்தா கூட அவன் தன் இருதயத்தை கடினமாக வைத்துக்கொண்டு கிருபையின் ஆவியை தொடர்ந்து நிந்திக்கிறவனாக இருந்தான். வழக்கு போட்டு விட்டார்கள். போக்சோ வழக்கு, சாதாரண வழக்கு இல்லை, விபச்சார வழக்கு இல்லை, போக்சோ வழக்கு. 18 வயசுக்கு குறைவா இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளோடு கூட என்ன செஞ்சிட்டான், தவறு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு அது நீதிமன்றத்துக்கு போய் அது வழக்கில் தேடப்பட்டு தலைமறைவாகி பிற காவல்துறை தீவிரமாக கண்டுபிடிச்சு கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, நீதிமன்ற காவலில் அடைச்சி வச்சுட்டாங்க. தனக்கு இருக்கிற பணத்தினாலையும் தனக்கு இருக்கிற செல்வாக்குனாலையும் தனக்கு சில நபர்களை தெரியும் அப்படிங்கிற விஷயத்தினாலையும் ஜாமீன் வாங்கிட்டு என்ன செஞ்சிட்டார், நிபந்தனை ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ வெளியே வந்துட்டு இந்த சர்க்கஸ் கோமாளி என்ன பண்றாரு அப்படின்னா, நான் ஜெயிலில் படுத்திருந்தேன், அங்கே கொசுக்கடி, நான் எந்த இடத்துல படுத்திருக்கிறேனோ அங்கேயே கக்கா போகிறதுக்கு டாய்லெட்டு, நாத்தம் தாங்க முடியாது, குளிக்கிறதுக்கு சோப்பு கொடுக்க மாட்டாங்க, பல்லு விளக்குறதுக்கு பேஸ்ட் ப்ரஷ்ஷு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சோப்பு கொடுத்தாங்க, அது செஞ்சாங்க இது செஞ்சாங்கன்னு தன் கதைகளிலே தனக்கு பிரச்சனையா மாட்டிக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் நான் வந்து கிருபையிலேயே இருந்ததுனால, கிருபையிலேயே நான் வாழ்ந்ததுனால, கிருபையிலேயே நான் இருந்ததுனால அந்த ஜெயிலில் வாரத்தில் ஒரு நாள் பாட்டு போடுவாங்க, சாமி பாட்டு, ஆன்மீக பாட்டு போடுவாங்க, ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு பாட்டு போடுவாங்க. அப்படி போடும்போது என் பாட்டையே என்ன செஞ்சாங்க, எனக்கு போட்டாங்க அப்படின்னு என்ன செஞ்சாரு, ஒரு கதையை கட்டி விடுறாரு. எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு? மக்களை தன் வசப்படுத்துவதற்கு, மக்களை அடிமையாக்குவதற்கு, மக்களை தொடர்ந்து வஞ்சிப்பதற்கு, மக்களை தொடர்ந்து என்ன செய்கிறது, முட்டாளாக ஆக்குவதற்கு, கிருபை என்கிற ஒரு பெயரை வைத்துக் கொண்டு. அல்லேலூயா. ஆனால் உண்மையான யுத்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இப்படிப்பட்ட கள்ள உபதேசம் பண்ணுகிற நபர்களுக்கு நீங்க எப்போதுமே எச்சரிக்கையா இருக்கிறீங்க. உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு என்ன லாபம்? இந்த வசனத்தை கேட்டு நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பணத்தால் ரட்சிப்பு வராது, ஜனங்களால் ரட்சிப்பு வராது. உலகத்தில் இருக்கிற பணம் சொத்து பத்தினால என்ன செய்யாது, நிலத்தினால தங்கத்தினால எதுனால என்ன செய்யாது, ரட்சிப்பு வராது. அப்ப நாம் எதை விட்டுட்டு வந்துட்டோமோ, இப்ப நாம எதை பிடிச்சிருக்கிறோமோ அதை நம்ம சரியா போயிட்டு இருக்கிறோம். ஆனால் வெளியில உபதேசங்கள் அப்படி இல்ல. சொல்றாங்க ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்ன காஸ்பல்? ப்ராஸ்பரிட்டி, செழிப்பின் சுவிசேஷம், செழிப்பின் நற்செய்தி என்று என்ன செய்றாங்க, வெளியில சொல்றாங்க. அது ரொம்ப ஆபத்தான ஒண்ணு. என்னன்னா, உலக பணத்தை காட்டி நீங்க ரட்சிக்கப்படுங்க, இயேசு உங்களுக்கு தருவார்னு கூப்பிடுறது. நமக்கெல்லாம் எப்படி சொல்லி கொடுத்தாங்க? இயேசுனுடைய ரத்தத்தை சொல்லி கூப்பிட்டாங்க, இயேசுனுடைய சிலுவையை சொல்லி கூப்பிட்டாங்க, இயேசுனுடைய பாடு உபத்திரவங்களை சொல்லி நம்மள என்ன செஞ்சாங்க, சுவிசேஷம் சொல்லி கூப்பிட்டாங்க. இன்னைக்கு நாம நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளா நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்தத்தை நாம் விரும்புகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட சர்க்கஸ் கோமாளிகள், இவங்களுக்கு பேர் நான் அப்படித்தான் வச்சிருக்கேன். இவங்களாம் யாரு? சர்க்கஸ் கோமாளி. பிச்சைக்காரனை பார்த்து நீ ராஜா ராஜா ராஜான்னு சொல்லுவாங்க. யாரை பார்த்து? பிச்சைக்காரனை பார்த்து என்ன செய்வாங்க, நீ ராஜா, கர்த்தர் உன்னை ராஜா வச்சிருக்காரு, உன்னை ராஜா வச்சிருக்காரு. அவங்க ராஜா ராஜா ராஜான்னு பிச்சைக்காரனை பார்த்து சொல்லிட்டு அவன் தட்டுல இருந்து சில்லறையை களவான்ற கூட்டம் தான் இந்த கூட்டம். அப்ப எவ்வளவு பெரிய களவாணின்னு பாருங்க அவங்க. யாரு? ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், கிரேஸ், ஹல்லேலூயா. இப்படி பல வகையான விஷயங்களை சொல்லி ஊர்ல இருக்கக்கூடிய மற்ற சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளை, குறிப்பாக பெண்களை, கணவனை விட்டு பிரிஞ்சிருக்கிற பெண்கள், வாலிப பெண்கள்,
எல்லாரையும் ஏமாத்துகிற சர்க்கஸ் கோமாளிகள், களவாணி பயல்கள் தான் இவங்க. ஆமென். இவங்களுக்கு நாம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பதற்காகத்தான் இன்னைக்கு இந்த லேவியராகமம் புஸ்தகத்து வழியாக யுத்தத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. சாத்தான்லாம் கால் தூசிக்கு சமங்க. சாத்தானை விட மோசமானவங்க தான் இந்த களவாணி பயலுக. ஆமென். இவங்களுடைய பிசாசு எல்லாருக்குள்ளேயும் இப்போ இருக்கு. ஆண்டவர் நீங்க எதுக்கு தேடுறீங்க? ஐயா, ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ நானும் அப்படி இருக்கணும், அதுக்கு தான் நான் தேடுறேன். ஆமென். சொல்ல முடியுமா? ஆமென். ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ நானு அப்படித்தான். அப்படி இருக்கணும். ஆசீர்வாதம் வேணும்ல. யாரு வேணான்னு சொன்னா? ஆபிரகாமுக்கு சொல்லுறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ எப்படி இருப்பாய்? ஆசீர்வாதமாகவே இருப்பாய். அந்த வசனமே சொல்லலையா? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர், அவரே ஆசீர்வாதமாக இருக்கிறார். அப்ப அவர் சொல்றார், நான் நீ சாபத்தில் இருக்கிற உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நீ எப்படி இருப்ப? ஆசீர்வாதமாகவே இருப்பாய். அது என்ன வியாக்கியானம்? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர், அவரே ஆசீர்வாதமாக இருக்கிறார். அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் அவரை போல நானும் எப்படி இருப்பேன்? ஆசீர்வதிக்கிறவராகவே நான் இருப்பேன். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவனா நான் மாறிடுவேன். ஆமென். அதனாலதான் அந்த வார்த்தை அப்படி இருக்கு. நீயோ கடன் வாங்க மாட்டாய், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அப்ப இதுக்கெல்லாம் என்ன தேவை? லேவியராகமம் புஸ்தகம் சொல்லுது, நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தரா இருங்கள். அல்லேலூயா. அப்ப அந்த பரிசுத்தம் வருவதற்கு எது தேவைன்னா கீழ்ப்படிதல் தேவை. என்ன தேவை? கீழ்ப்படிதல் தேவை. பரிசுத்தத்துக்கு என்ன தேவை? கீழ்ப்படிதல் தேவை. இந்த கீழ்ப்படிதலை நமக்குள்ள கொண்டு வர விட மாட்டாங்க. யூதா சொல்றாரு, தேவனால் கொடுக்கப்பட்ட தேவனுடைய சத்தியம் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை அவர்கள் காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுவார்கள். இவங்க இன்னொரு கூட்டம், ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல்னு சொல்ற இந்த கூட்டம், இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் பணத்திற்காக வசனத்தை புரட்டுவார்கள். தங்கள் உல்லாச வாழ்க்கைக்காக இவர்கள் வசனத்தை என்ன செய்வாங்க? தங்களுக்கு ஏற்ற வடிவத்திலே திருப்புவாங்க. ஆனா நாம அப்படி அல்ல. ஆண்டவருக்கு ஏதுவாக வசனத்தை அப்படியே போதிக்கிறோம், ஆரோக்கியமான சத்தியமாக போதிக்கிறோம். என் கேள்வி, அந்த விபச்சாரம் வேசித்தனம் செய்த நீதிமன்ற காவலில் இருந்து நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்த அந்த சர்க்கஸ் கோமாளி, அந்த கணவாணி பய இன்னைக்கு வெளியில வந்து தாராளமா கிருபை என்று போலி கிருபைகளை உபதேசிக்கிறார். உன்னால் உன்னுடைய மனைவிக்கு நல்லது செய்ய முடியுமா? சேர்ந்து வாழ முடியுமா? உன் மூலமாய் தேவன் கற்பத்தின் கனியாய் தேவனுடைய பரிசை பெற்றுக்கொண்ட உன் மகனுடைய வாழ்க்கைக்கு நீ என்ன செய்ய போகிறாய்? ஒரு நல்ல தகப்பனாக நீ இருக்க முடியுமா? ஒரு நல்ல மனைவிக்கு நல்ல கணவனாக இருக்க முடியுமா என்று கேள்வி கேட்கிறேன். அதே போல அவங்க மனைவிக்கும் நான் வந்து சாதகமா பேசல, அவங்க மனைவிக்கும் சாதகமா தான் கேட்கிறேன். உன் கணவனை நீ மன்னித்துக்கொள், உன் கணவனுடைய மனம் திரும்புதலுக்காக திறந்தோறும் செவி, உன் கணவனோடு கூட சேர்ந்து வாழ்வதற்கு நீ எந்த விஷயத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும், எதையெல்லாம் நீ விட்டுவிட வேண்டுமோ அதை விட்டுவிட்டு ஒப்புரவாகுவதற்கு ஏதுவாக சில காரியங்களை கர்த்தரிடத்தில் நினைச்சினோம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மனக்கசப்போடு கூட இருந்து குடும்பம் சின்னமன்னாம பிரிஞ்சே இருக்கிறது அது நல்லது அல்ல. ஊழியம் செய்கிற பிள்ளைகள் தேவ நாமம் மகிமைப்படும்படிக்கு வாழ்க்கை சாட்சியா வாழ வேண்டும். அல்லேலூயா. இந்த போதனை எங்க இருந்து கிடைக்கும்? இப்படிப்பட்ட திருச்சபையில இருந்து தான் கிடைக்கும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு என் சபை வளரணும் அப்படின்னு இந்த சர்க்கஸ் கோமாளிய, உங்களுக்கு தெரியும் சிபிஎம் சபைனா எவ்வளவு உன்னதமான சபை, பரிசுத்தத்தை நிலைநாட்டக்கூடிய சபை, விசுவாசத்தை நிலைநாட்டக்கூடிய சபை. அந்த சபையில் இருக்கக்கூடிய ஊழியக்காரன் இப்படிப்பட்ட சர்க்கஸ் கோமாளியில கூட்டு போயிட்டு சபையினுடைய விளம்பரத்திற்காக, வீணான புகழ்ச்சிக்காக என்ன செய்யறான்? காசை, மக்கள் போடுகிற ஏழை பணத்தை என்ன செய்யறான்? விதையாக விதைக்கிறான். அந்த சபையில நிறைய பேருக்கு பிடிக்கல. அந்த பெந்தகோஸ்து சபையில, பட்டாபிரம் அந்த சபையில, பெந்தகோஸ்து சபையில நிறைய பேருக்கு பிடிக்கல, மனக்கசப்புல இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப யுத்தம் செய்வதற்கு பரிசுத்தம் வேண்டும். யுத்தம் நமக்கு செய்வதற்கு பரிசுத்தம் வேண்டும் என்றால் கீழ்ப்படிதல் வேண்டும் என்று லேவியராகமம் புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப லேவியராகமம் 26ஆம் புஸ்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா, என் கட்டளைகளின்படி நடந்தால் என்று சொல்லுகிறார். கீழ்ப்படிதல்னா சும்மா வாயை சொல்றேன், ஏய் தலையை கவுந்துக்கோ, கையை தட்டு, கண்ணை மூடு, பாடு, அபிஷேகத்துல நிற, குதி அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு சொல்லல. அல்லேலூயா. அல்லேலூயா. என் கட்டளையின்படி நீங்க நடங்க அப்படின்னு சொல்றார். அந்த 26ஆம் அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து படிங்க. 3ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நாம என்ன விஷயத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், இந்த விஷயத்துக்கெல்லாம் நாம கீழ்ப்படிஞ்சு நடந்துட்டா நமக்குள்ள தானாவே பரிசுத்தம் வந்துடும். பரிசுத்தம் கடினமானதல்ல,
பரிசுத்தம் எளிமையானது. பரிசுத்தம் எளிமையானது. ஆனா வெளியில பரிசுத்தம் கடினமானது என்று நம்ப வச்சு ஏமாத்துறாங்க. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய கிருபையை வார்த்தையாக பெற்றிருக்கிறோம், இயேசுவை நாம் பெற்றிருக்கிறோம், இயேசுவின் மூலமாக ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம், தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம், ஆரோக்கியமான சத்தியத்தை உபதேசமாக பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் பரிசுத்தம் ஆவத கடினமா நினைக்கவே கூடாது. ரொம்ப 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 ஈஸி, எளிமையான ஒண்ணு. ஹல்லேலூயா. சொல்றத செய்ய போறோம், சொல்றத பிராக்டிஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்களேன். போகாதனா போகாத, செய்யாதனா செய்யாத, நினைக்காதனா நினைக்காத, செய்யினா செய், செய்யக்கூடாதுனா செய்யக்கூடாது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ரொம்ப எளிமையானது. மாம்சம் போராடும், உலகம் போராடும். அல்லேலூயா. சிந்தனைகளினால் அலக்களிக்கப்படுவோம். அதுக்கெல்லாம் முடிவு தேவன் நமக்கு இருக்கிறார், தேவன் நமக்கு இருக்கிறார், தேவன் நமக்கு இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருந்தா போதும். தேவைப்பட்ட ஜெபம் பண்ணுங்க. ஒருவன் துன்பப்பட்டால் அவன் தேவனிடத்தில் ஜெபிக்க கடவன் போட்டிருக்கு. தேவனிடத்தில் நீங்கள் சந்தோஷமா இருந்தா சங்கீதம் பாட கடவன் போட்டிருக்கு. இது ரெண்டுக்குத்தான் பாட்டும் ஜெபமும். அல்லேலூயா. துன்பம் வருதா ஜெபம், சந்தோஷம் வருதா ஆராதனை. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நீங்க பரிசுத்தம் ஆவதற்காக தேவனுடைய கட்டளைகளுக்கு, வார்த்தைகளுக்கு, பிரமாணங்களுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? தேவ சமாதானம் முதல்ல கிடைக்கும். பரிசுத்தம் இல்லைன்னா உங்க சமாதானம் கெட்டுரும். நீங்க உங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லை, உங்க தனிப்பட்ட ஜீவியத்தில் நிம்மதி இல்லை, உங்க குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்னா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, நீங்க செய்யற வேலையில உங்களுக்கு நிம்மதி வரல, அது ஆசீர்வாதமா உங்களுக்கு தெரியல, உங்க வருமானம் உங்களுக்கு நிம்மதியா இல்ல அப்படின்னா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, அங்க ஒரே ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா நாம தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியல, நாம் பரிசுத்தமா இல்ல, அதுதான் காரணம். வேற எந்த காரணமும் வேதத்துல கிடையாது. நிம்மதியை இழக்கிறோம் அப்படின்னா ஒண்ணுதான், நான் பரிசுத்தமா இல்ல. ஏன் பரிசுத்தமா இல்ல? தேவன் சொன்ன வார்த்தைக்கு நான் என்ன செய்யல, கீழ்ப்படியல. இதுதான் காரணம், வேற எந்த காரணமும் கிடையாது. உடனே பிசாசு பாஞ்சு வந்துட்டான், என் சங்க புடிச்சுட்டா என் நிம்மதி போச்சு. வெளியே சொல்றாங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. அங்க யூதா சொல்றாரு, அந்த சாத்தான அவர் நித்திய சங்கிலியால கட்டி என்ன பண்ணிட்டாரா, அந்த காலத்துல அடைச்சு வச்சுட்டாரா. சாத்தானுக்கு இப்ப இங்க வேலையே இல்ல. இல்லாத சாத்தான சொல்லி 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 மக்களை என்ன செய்யறான், முட்டாள ஆக்குறான். அப்ப எல்லா பிரச்சனைக்கும் இப்ப காரணம் யாரு? நீதான்டா காரணம், நீங்க தான் காரணம், உங்களுடைய கீழ்ப்படியாம தான் காரணம், பரிசுத்தம் ஆகிறத விரும்பாம இருக்கிறது தான் காரணம். இதுதான் வேதம் சொல்லுகிற உண்மையான ஆரோக்கியமான சத்தியம். அல்லேலூயா. இரண்டாவது, நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டா உங்க எதிரியை நீங்க ஜெயிச்சிருவீங்க, உங்க எதிரி தோத்து போயிடுவான். என்ன சொல்ல மாட்டீங்க? உங்க எதிரி ஜெயிச்சிருவான், ஜெயிச்சுக்கிட்டு இருந்தான் இவ்வளவு நாள். என்னடா நம்ம முயற்சி பண்றோம், ஊழியமா கூட இருக்கட்டுமே, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றோம், எவனோ பத்திட்டு போயிடுறான், சாப்பாடை போட்டு பத்திட்டு போயிடுறான், 500 ரூபாயை கொடுத்து பத்திட்டு போறான், மாசம் மாசம் 10 கிலோ அரிசியை கொடுத்து என்ன செய்யறான், கடத்திட்டு போயிடுறான் ஆத்துமாக்களை. ஊழியம் யாரு பண்றோம்? நம்ம பண்றோம். ஜெப கூட்டங்களை யாரு நடத்தணும்? நம்ம நடத்துறோம். சுவிசேஷங்களை நற்செய்தி சொன்னது யாரு? நாம. ஆனா அவன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்துக் கொண்டு ஹல்லேலூயா உலக வேஷங்களை அவன் தரித்துக் கொண்டிருக்கிறபடினாலே என்ன பண்றான், வசதியினால அப்படியே அடிச்சுட்டு போயிடறான். நம்ம கிட்ட வசதி இல்ல, நம்ம கிட்ட வார்த்தை மட்டும்தான் இருக்கிறது. அப்ப வார்த்தை இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா நாம ஏதோ ஒரு விஷயத்துல பரிசுத்த குறைவாக இருக்கிறோம். அதனாலே எதிரி ஜெயிக்கிறான். எதிரி தோற்கணும்னா நீங்க ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினும், தேவனுடைய பரிசுத்தத்தை நீங்க என்ன செய்யணும், விரும்பணும், முன்னோக்கி போகணும். குடும்பத்திலையும் அப்படித்தான். ஐயா சொன்னாங்க, சில வியாபாரங்கள் எனக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கு, பெண்டிங்லேயே இருக்கு, கிடைக்கல. அப்ப ஆண்டவர் ஐயா கிட்ட விரும்புவார், ஐயா நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை நீங்க கொண்டு வரணும்னு ஆசைப்படுறார். ஆண்டவர் உங்க குடும்பத்துக்குள்ள கொண்டு வர ஆசைப்படுறார், உங்க பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவர் கொண்டு வர ஆசைப்படுறார். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு குடும்பத்துல ஒரு நபர் பிசாசுடைய சத்தத்தை கேட்டுட்டா முழு குடும்பத்துக்கும் பாதிப்பு வரும். ஒரு நபர் உலகத்திற்குள்ள போய் அடிமை ஆயிட்டாங்கன்னா முழு குடும்பத்துக்கும் பாதிப்பு வரும். இது இயேசுநாதர் சொன்னாரு, கொஞ்சம் புளிச்ச மாவு எல்லா மாவும் என்ன பண்ணிரும், புளிச்சு போக பண்ணிரும். வீட்டுக்கு தயிர் ரெடி பண்றீங்க, பாலுக்குள்ள கொஞ்சம் உரமோர் என்ன செய்றீங்க,
ஊத்துறீங்க, அது முழு பாலை என்ன பண்ணிடுது? தயிர். தயிராக மாத்திடுது. அதுபோல இன்னொரு இடத்துல சொன்னாரு, ஒரு செற்று போன ஈ முழு பரிமள தைலம் என்ன பண்ணிருமா? நாரி போக பண்ணுமா. ஆமென். பரிமள தைலங்கிறது விலை உயர்ந்த ஒண்ணு. அது தேவனுடைய ஆராதனையில் கொண்டு போய் வைக்க வேண்டிய ஒன்று. அது அதனுடைய நறுமணம் ரொம்ப தூரத்துக்கு வாசனை அடிக்கும். அதை நம்ம நுகர்ந்தாலே நமக்கு சந்தோஷம் வரும். அப்படிப்பட்ட விலையேற பெற்ற தைலம், நல்ல நறுமணத்தை கொடுக்கிற தைலத்துக்குள்ள ஒரு சின்ன ஈ, செத்து போன ஈ உள்ள விழுந்துருச்சு அப்படின்னா முழு தைலம் என்ன செஞ்சிடும்? கெட்டு போயிடும். ஆமென். அப்படித்தான் நம்முடைய குடும்பங்களிலும், நம்முடைய சபைகளிலும், நம்முடைய ஊழியங்களிலும், எல்லா இடங்களிலும் ஒரு நபர் சின்ன பிரச்சனையை கொண்டு வர்றதுனால, ஒரு நபர் ஆண்டுடைய வார்த்தைக்கு விரோதமா கீழ்ப்படியாமையில இருக்கிறதுனால, ஆமென். ஒரு நபர் பரிசுத்தத்தை விட்டுட்டு அசுத்தத்துக்குள்ள பாவத்துக்குள்ள இறங்குறதுனால எல்லாருக்குமே பிரச்சனை வரும். ஹல்லேலூயா. அப்ப அதுல இருந்து ஜெயிக்கணும்னா அந்த ஒரு நபர் நீங்களா இருந்த ஆண்டவரால உணர்த்தப்படுங்க. இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்களா இருந்தா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை நானும் விரும்புகிறேன். காரணம் நீர் பரிசுத்தர், ஆகையால் நானும் பரிசுத்தமா இருக்கணும். என் குடும்பமும் பரிசுத்தமா இருக்கணும், என் சபையும் பரிசுத்தமா இருக்கணும், என் ஊழியங்களும் பரிசுத்தமா இருக்கணும் என்பதற்காக உம்முடைய வார்த்தைக்கு நீர் சொல்லுகிற பிரகாரம் அப்படியே நான் கீழ்ப்படுகிறேன். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிள்ளைகளா இருந்தா தகப்பனுக்கு தாய்க்கு கீழ்ப்படியணும். ஆமென். உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு உன்னை பெற்றெடுத்த தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. இந்த இந்த கட்டளை கடவுள் சொன்ன ஒரு கட்டளை. எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு தகப்பனுக்கும் தாய்க்கும் கஞ்சி ஊத்தல. கீழ்ப்படுகிறது இல்ல. ஆனா அந்த கட்டளை வாக்கு தத்துவம் உள்ள கட்டளையாம், நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய கட்டளையாம். எப்படி? தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படி அப்படின்னு சொல்ற கட்டளை தான் பைபிள்லயே முதலாம் கட்டளை, உன்னதமான கட்டளை. ஹல்லேலூயா. உனக்கு தீர்க்காயுசு கிடைக்கும். தீர்க்காயுசு நித்திய ஜீவன் கிடைக்கும். பரலோகத்துக்கு போவதற்கு உங்களுக்கு தகுதி கிடைக்கும். இதுல தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படுகிற, தாய்க்கு மட்டும் கீழ்ப்படிவேன், தகப்பனுக்கு கீழ்ப்படிய மாட்டேன். தகப்பனுக்கு மட்டும் சில வீட்டில் பிள்ளைகள் கீழ்ப்படிவாங்க, தாய்க்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அக்காவுக்கு கீழ்ப்படிவாங்க, தங்கச்சிக்கு கீழ்ப்படிவாங்க, ஒருத்தருக்கு மட்டும் கீழ்ப்படிவாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, நீங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. வாலிபர்களே கீழ்ப்படியுங்கள், வயதானவர்களே கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லோரும் கீழ்ப்படியுங்கள். கணவனே என்ன செய்யுங்க, மனைவியே, எஜமானே, வேலைக்காரனே இப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். தேடிட்டே போனோம். அப்படி தேடி பார்க்கும்போது ரொம்ப ஒரு அற்புதமான வியாக்கியானம் எனக்கு கிடைச்சிச்சு. அப்ப கீழ்ப்படிதல் நித்திய ஜீவனை கொடுக்கிறது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. எதற்காக கீழ்ப்படியணும்? அதுதான் நோக்கம். நோக்கம் மாறி இருக்கக்கூடாது. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தர் இருக்கணும். அப்ப கடவுளுடைய பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக கீழ்ப்படியணும். அப்பா சிக்கனா வாங்கி கொடுப்பாரு, காசு கொடுப்பாரு, அம்மா அதை வாங்கி நல்லா சமைச்சு ருசியா குழம்பு வைப்பாங்க, திங்க சாப்பிட்றதுக்கு நன்றா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யக்கூடாது? பிள்ளைகள் கீழ்ப்படி. நல்லா ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க, அல்லது ஸ்கூல் காலேஜ் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுவாங்க, அதுக்காக கீழ்ப்படியக்கூடாது. அதாவது இந்த நிகழ்கால வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக பெற்றோர்களை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஆமென். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப கடினமான வார்த்தை, ஆமென். ஆனால் ரொம்ப இது தேவையான வார்த்தை. ஆமென். ஆள்ற வேலைக்கு அப்பாவை அம்மாவை நல்லா யூஸ் பண்ணிட்டு அந்த பருவம் அடைஞ்ச உடனே வேற ஒரு வீட்டுக்கு திருமணம் பண்ணி போகிறபடினாலே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் துரோகம் செய்கிற வேலை தான் அது. ஆமென். உண்மையான கீழ்ப்படிதல் என்ன? ஆண்டவர் பரிசுத்தர், ஆகையால் நான் பரிசுத்தரா இருக்கணும் அன்பது. அதற்காக நான் என்ன செய்வேன்? என்னை பெற்றெடுத்த தகப்பனையும் தாயை என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன், கீழ்ப்படிவேன். ஹல்லேலூயா. இதுதான் பிள்ளைகளுக்கான உன்னதமான போதனை. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை விட்டுட்டு வெளியே போய் இந்த அவன்கிட்ட போய் கோமாளிகிட்ட மாட்ட போறேன்னா மாட்டிக்கங்க. ஆமென். சர்க்கஸ் கோமாளிகிட்ட போகணும்னா போய்க்கங்க, காவாணி போயிட்டு போகணும்னா போய்க்கங்க. பிரச்சனை யாருக்கு? உபதேசிக்கிற எனக்கல்ல, உபதேசிக்கப்படுவர்களாகிய உங்களுக்கு தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. போராட்டம் ஆரம்பிச்சிடும். ஆமென். அப்புறம் கடைசியா என்னைக்குனாலும் என்கிட்ட தான் நீங்க திரும்பி வரணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நீங்க கீழ்ப்படிந்தால் எதிரி தோற்பார்கள். நீங்கள் கீழ்ப்படிந்தால் தேவ சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க விரும்பியது உங்களுக்கு கிடைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
பயம் இல்லாம வாழலாம். பாவம் செஞ்சவன் தான் பயப்படுவான், ஆமென். குற்றம் செஞ்சவன் தான் பயப்படுவான். உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எவன் பாவம் செஞ்சானோ அவன் தண்டனை அனுபவிக்கணும், அப்படி அல்ல. எவன் பாவம் செய்கிறானோ அவன் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. எவன் பாவம் செய்கிறானோ அவன் பரிசுத்தமாக வேண்டும். ஆமென். எவன் பாவம் செய்தானோ அவன் பரிசுத்தமாவதற்கு தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். இதுதான் நம்முடைய வியாக்கியானம். அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படியாம இருக்கிறவன் பயப்படுவான். ஆமென். கீழ்ப்படியாம இருக்கிறவன், பயப்படு. நான் ஒரு கம்பெனியில வேலை பார்த்தேன், 3 மணி நேரத்தில் முழு வேலையை முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஃபுல்லா கம்பெனி ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு வருவேன் ராஜா மாதிரி. அவன் சொல்லுவான், ராஜுபாய் ஆரா ஹே, அப்பனா ராஜுபாய் ஆரா ஹே அப்படின்னு சொல்லுவான். பாம்பேல வேலை செய்யும் போது சந்தோஷமா ஆறானா, இவன் மட்டும் எப்படி சீக்கிரமே வேலையை முடிச்சிடறான் அப்படிலாம் நினைச்சுவாங்க, பொறாமப்படுவாங்க. ஏன்னா நான் கீழ்ப்படிஞ்சிட்டு அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன். ஆமென். இன்னைக்கு என்ன டார்கெட்டோ அந்த டார்கெட்டை முடிச்சிட்டேன். ஆமென். இதை தாண்டி கடவுள் என்ன அடுத்து சவுதி அரேபியாவில் கொண்டு போய் வேலைக்கு வைக்கிறார். அங்க நாங்க எப்படி வேலை போனா அன்னன்னைக்கு வேலை செய்ய மாட்டோம். 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன வேலை நடக்கணுமோ அதை இப்பயே நாங்க செய்வோம். 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வேலை செய்யணுமோ அதை இப்பயே நாங்க செய்வோம். முன்னக்கூட்டியே பிளான் போடுவோம், திட்டங்களை போடுவோம். அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேலைக்காரர்களுக்கு என்ன செய்வோம், சம்பளத்தை நிர்ணயம் பண்ணுவோம், போனஸ் போடுவோம். அவங்க வேலை பார்க்குற மிஷினுக்கு என்னையான மூலப்பொருட்கள் வேணும், அது எங்கிருந்து கொண்டு வரணும், என்ன விலையில வாங்கணும், அந்த பொருளை எத்தனை சப்ளையர் கொடுக்குறாங்க, இந்த சப்ளையர்கிட்ட எவ்வளோ ரூபா, இந்த சப்ளையர்கிட்ட எவ்வளோ ரூபா, இதில் எவ்வளோ ரூபா, இப்படி கணக்கு போட்டு எப்படி கம்பெனிக்கு லாபம் உண்டாக்கணும். இந்த திட்டங்களெல்லாம் என்ன செய்வோம், 10 வருஷத்துக்கு தேவையானதை முன்னாடியே நாங்கள் போடுவோம். ஆமென். அப்போ எவ்வளோ சந்தோஷமா வேலை செய்வோம். அல்லேலூயா. கீழ்ப்படியும் பயப்பட மாட்டான். வேலையை செய்யாம டிமிக்கி அடிச்சு கீழ்ப்படியாம இருக்கிறவன் என்ன செய்வான், பயப்படுவான். அது போலதான் ஆண்டுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்கள், பரிசுத்தத்தை விரும்பாமல் இருக்கிறவர்கள் பயந்துகிட்டே இருப்பாங்க. பயந்து பயந்து வாழ்க்கை வாழுவாங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆமென். நீங்கள் தொடர்ந்து பயத்திலே வாழ்கிறீர்களா? எதிர்கால பயம் இருக்கு, குடும்ப பயம் இருக்கு, பிள்ளைகளை குறித்து பயம் இருக்கு, அல்லேலூயா. திருமண காரியத்துல பயம் இருக்கு. ஆமென். இப்படி எதெல்லாம் உங்களுக்கு பயம் இருக்குதோ அதுக்கெல்லாம் காரணம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறதுனால தான் நீங்க இப்படி இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. இயேசு நாமத்தினால அந்த பயம் உங்களை விட்டு ஓடி போயிடும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 4வது, ஆண்டுடைய கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் தேவன் உங்கள் நடுவில் வாசமாயிருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் தேடணும்? ஏன்னா நான் பாவி, அதனால தான் ஆண்டவரை நான் தேடணும். ஆமென். ஆண்டவரை நான் ஏன் தேடணும்? ஆண்டவருடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றாம பிசாசுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றேன். அதனால எனக்கு சமாதானம் இல்லை. எதிரி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான். தினந்தோறும் போராட்டம், தினந்தோறும் சண்டை, தினந்தோறும் பயந்து பயந்து வாழ்ற வாழ்க்கை, கவலை நெருக்குது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. வாழவே முடியல. அதனால தான் நான் ஆண்டவரை தேடுறேன். ஆண்டவர் எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார், எல்லா விதமான அற்புதங்கள் அதிசயங்கள் அவரால் எனக்கு கிடைக்கும். எங்கிருந்து செய்வாரு? அவர் என் நடுவில் வந்தா மட்டும்தான் செய்வார். அல்லேலூயா. சிங்க கெபியில தூக்கி போடும் பொழுது தானியலோடு கர்த்தர் இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியலுடைய சகோதரர்கள் அவங்கள தூக்கி அக்கினி சுள்ளைக்குள்ள போடுறாங்க. அங்க அவங்களோட கர்த்தர் இருந்தார். அப்ப எங்கெல்லாம் அற்புதம் நடந்துச்சோ அங்க கர்த்தர் இருந்திருக்கிறார். ஆமென். உங்கள் நடுவிலும் கர்த்தர் இருக்கிறார். எதனால? நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இன்னைக்கு சர்ச்சுக்கு போவோம், ஆண்டவரை ஆராதிப்போம், நம்ம மனசுல இருக்கிற பாரங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம், அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை நம்ம செய்வோம், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை நம்ம செய்யக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தோடு கூட என்ன செய்வோம், வருவோம். அப்படின்னு நீங்க வந்ததினாலேயே கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. இதைத்தான் இயேசு இப்படி வியாக்கியானம் சொன்னார், 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே உங்கள் நடுவில் இருக்கிறேன். அப்ப இயேசு நாமத்துல கூடி வரணும், அது அவருடைய கட்டளை. நீங்க இயேசு நாமத்துல கூடி வந்ததுனால கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க கீழ்ப்படிஞ்சிட்டீங்க, பரிசுத்தமாக விரும்பிட்டீங்க. இப்ப அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, அங்க ஒரு பெரிய யுத்தம் வருது. அதே 26ஆம் அதிகாரம் லேவியராகமத்துல 7-8 வசனங்களை நீங்க படிக்கும்போது 5 பேரு 100 பேரை துரத்துவார்கள், 100 பேரு 10,000 பேரை துரத்துவார்கள் போட்டிருக்கு. அல்லேலூயா. கீழ்ப்படியாமையில் இருந்தால் எதிரி மேல ஏறி வந்துருவான். இது வரைக்கும் நீங்க கீழ்ப்படியல, பரிசுத்தத்தை விரும்பல, ஆண்டுடைய கட்டளைகளை எல்லாம் நீங்க வெறுத்து ஒதுக்கிட்டீங்க. நீங்க மறுபடியும் ஆண்டுடைய வார்த்தையின்படி கட்டளையின்படி நீங்க கீழ்ப்படிஞ்சு நடந்தா
நீங்க 5 பேரா இருந்தா எத்தனை பேரை துரத்துவீங்க? 100 பேரை துரத்துவீங்க. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை படிக்கும் பொழுது 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப வெற்றியை தீர்மானிப்பது கூட்டத்தினுடைய எண்ணிக்கையை பொறுத்து அல்ல, கூட்டத்தினுடைய எண்ணிக்கை பொறுத்து அல்ல. குடும்பத்தில் ஒரு ஆளு ஆண்டுடைய வார்த்தைக்கு, ஆண்டுடைய கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சால், நீங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு ஒரே ஆளா இருந்து நீங்கள் கீழ்ப்படிந்தால் நீங்க 100 பேரை துரத்த முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வழியா எதிரி ஓடி வந்தால் 7 வழியாய் சிதறடிக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார் நம்ம சொல்றோம்ல. அந்த காரியம் எப்படி நடக்கணும்னா, நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தால், ஒரே நபராக நீங்கள் கீழ்ப்படிஞ்சா 100 பேரை துரத்திடலாம். அல்லேலூயா. இதுக்கு எதுக்கு அடையாளம்? புதிய ஏற்பாட்டுல சபைக்கு ஆண்டவர் 5 ஊழியங்களை கொடுக்கிறார். ஒரே சபைக்கு 5 ஊழியம், ஒரே சபையில 5 ஊழியம். அப்ப 5 ஊழியம்னா 5 ஊழியக்காரன் தேவை. ஒரு சபைக்கு எத்தனை ஊழியக்காரன் தேவை? 5 ஊழியக்காரன். பைபிள் சொல்லுது, தேவன் தம்முடைய சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது சுவிசேஷகர்களையும், 4வது போதகர்களையும் மேய்ப்பர்களையும் ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சபைக்கு எத்தனை ஊழியக்காரன் தேவை? 5. ஒரு ஊழியக்காரன் இல்ல, பைபிள் உண்மையே சொல்லுது 5 ஊழியக்காரன் தேவை. ஆமென். வீட்டுக்கு ஜெப கூட்டம் நடத்தி ஜெப கூட்டங்களை சபையா மாத்தணும். அவன் தான் அப்போஸ்தலன். சபையில இருந்து அனுப்பப்படுவாங்க, வீடு வீடா போய் ஜெப கூட்டங்கள் நடத்தி என்ன பண்ணுவாங்க? ஜெப கூட்டத்தை ஆண்டவருக்கு சபையா மாத்துவாங்க. தீர்க்க தரிசனம் பண்றவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சபையை பரிசுத்தப்படுத்துவான். ஆண்டவர் சொல்லுகிறதாவது, பரிசுத்தமுள்ள தெய்வம் சொல்லுகிறதாவது, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீங்கள் மனம் திரும்பினால் நீங்கள் குணப்படுவீர்கள் இப்படின்னு இருக்கும். ஊழியக்காரனுக்கு வாக்குத்தத்தம்னா என்ன, தீர்க்க தரிசனம்னா என்னன்னு தெரியாது. வாக்குத்தத்தம் மாதிரியே தீர்க்க தரிசனம் இருக்கும், தீர்க்க தரிசனம் மாதிரியே வாக்குத்தத்தம் இருக்கும். எதுன்னே தெரியாம அடிச்சு விட்டுக்கிட்டு இருப்பாங்க கதையை. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீர்க்கதரிசி சபையை பரிசுத்தப்படுத்துவான், ஆத்துமாக்களை பரிசுத்தப்படுத்துவான். அக்காலத்திலே தீர்க்க தரிசனங்கள் உரைத்த பொழுது மார்பில் அடித்துக் கொண்டு அழுது மனம் திரும்பினார்கள். முகங்குப்புற சபையிலே விழுந்து என்ன செஞ்சாங்க? தங்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டு மனம் திரும்பினார்கள், பாவங்களிலிருந்து சுத்திகரிக்கப்பட்டார்கள். அதுதான் தீர்க்க தரிசியுடைய வேலை. சுவிசேஷவன் இயேசு யார் என்று என்ன செய்வாப்ல? சொல்லுவாப்ல. இயேசு செய்த புண்ணியங்களை என்ன செய்வாப்ல? அறிவிப்பாப்ல. அவர் தான் சுவிசேஷகர். மேய்ப்பர் என்ன பண்ணுவாரு? இவர்கள் மூலமாக ஆதாயம் படுத்தப்பட்ட ஆத்துமாக்களை அவர் சத்தியத்திலே நடத்துவார். அல்லேலூயா. சத்தியத்துல நடத்துவார். மேய்ப்பர். ஆட்டுக்குட்டியை நம்ம மேய்க்கிறோம், மாடு மேய்க்கிறோம், கோழி வளர்க்கிறோம். அதை நாம எப்படி மேய்க்கிறோமோ அதை போலவே வேதத்தின்படி நல்ல மேய்ப்பர் இயேசு எப்படி நம்மை நடத்தினாரோ அதை போல மேய்ப்பராய் இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? ஆடுகளை நடத்துவார்கள். குட்டி போட வைக்கணும். குட்டி போடணும்னா அதுக்கு என்ன தீவனம் கொடுக்கணும்? எந்த குட்டியோட எந்த குட்டியை சேர்த்தா நல்ல சந்ததி வெளியே வரும், நல்ல ஆரோக்கியமுள்ள குட்டி பறக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறவர் யாரு? மேய்க்கிறவர். அல்லேலூயா. அப்ப பாவிகளுக்கும் பரிசுத்தமார்களும் சம்பந்தம் கிடையாது, விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க விசுவாசியா இருக்கிறீங்கன்னா அவிசுவாசிக்கு சம்பந்தம் வரவே கூடாது. பிள்ளைகள் திருமண விஷயத்தில் அவிசுவாசி கூட என்ன செய்ய முடியாது, கனெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உலக குழந்தை பறக்கும், மாம்ச குழந்தை பறக்கும், பாவ குழந்தை பறக்கும். அதனால தேவன் மேய்ப்பர்களுக்கு அதை சொல்றாரு, உன் சபைக்கு இதை நீ சொல்லுன்னு சொல்றார். இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது, ஐக்கியம் ஏதுன்னு சொல்றாரு. ஆண்டுடைய பிள்ளைகளோடு தான் சம்பந்தம் வச்சுக்கணும், கல்யாணம் பண்ணணும். உலகத்தோட என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அவன் மேய்க்கிறவர்கள் சரியான உபதேசங்களை சொல்லணும். போதகருடைய வேலை என்ன? டீச்சிங் பண்ணுவாரு. ஆதியாகமம் எதுக்கு எழுதப்பட்டுச்சு, லேவியராகமம் எதுக்கு எழுதப்பட்டுச்சு, நிருபங்கள் எதுக்கு எழுதப்பட்டுச்சு, இதனுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னு என்ன பண்ணுவாரு? போதகர் பண்ணுவாரு. இன்னைக்குமே நிறைய பேர் ஊழியம் பண்றாங்க, நான் என்ன அழைப்புல இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. நான் அப்போஸ்தல அழைப்புல இருக்கேனா, என் ஊழியம் எப்படி இருக்கணும், நான் தீர்க்க தரிசன ஊழியங்கள் இருந்தா நான் எப்படி இருக்கணும், நான் எப்படி ஊழியம் பண்ணணும். சுவிசேஷம்னா சுவிசேஷம் என்ன சுவிசேஷம் சொல்லணும், என்ன சுவிசேஷம் சொல்லக்கூடாது, யாருக்கு சுவிசேஷம் சொல்லணும், எப்படி சொல்லணும் தெரியணும். தெரியல. மேய்க்கிறவன் எப்படி சபையை மேய்க்கணும், எப்படி குட்டி போட வைக்கணும், எப்படி சபையை பெருக்கணும் தெரியாது. அல்லேலூயா. போதகர் எப்படி போதிக்கணும், எப்படி போதிக்க கூடாது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அழைப்பை பற்றி உறுதி இல்லாதவன் மனம் போன போக்கில்
தன் சுய கற்பனையில வரதையெல்லாம் என்ன செய்யறது, பிரசங்கம் பண்றது. யூடியூப்ல யாராவது ஒருத்தன் பிரசங்கம் பண்றானா, அவன் பிரசங்கம் பண்ணும்போது உற்சாகமா இருக்கும், அதை ஒண்ணு விடாம நோட்ல எழுதி அதை அப்படியே போய் என்ன செய்யறது, சபையில ஒப்பிக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் ஊழியங்கள் கிடையாது. ஆமென். வேதத்தின்படியான ஊழியங்கள் கிடையாது. ஆமென். இன்றைக்கு நாம் இதை கற்றுக்கொண்டிருக்கிறோம். 5 ஊழியக்காரர்கள் சபையில இருந்தால் 100 ஆத்துமாக்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்த ஆத்துமாக்களாக வளர்ப்பார்கள். அல்லேலூயா. 100 ஆத்துமாக்கள் இந்த 5 ஊழியக்காரங்க மூலமா பயிற்சி அடைஞ்சிட்டாங்கன்னா, அதாவது தேவன் எதிர்பார்க்கிறபடி பரிசுத்தத்தை நாடுகிற, தேவனுடைய கட்டளைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கிற 100 ஆத்துமாக்களாக உருமாறிட்டாங்கன்னா, 100 ஆத்துமாக்களும் ஊருக்குள்ள உலகத்துக்குள்ள இருக்கிற 10,000 பேர்களை கொண்டு போய் ஆத்துமாதாயம் பண்ணி கொண்டு வந்துருவாங்க சபை. அல்லேலூயா. புரியுதா? சபை எப்படி வளர்ச்சி அடையும்? இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆமென். அஸ்திபாரம் பரிசுத்தம். பரிசுத்தம் வருவதற்கு கீழ்ப்படிதல், தேவனுடைய கட்டளை, வார்த்தையை அப்படியே மறக்காம என்ன செய்யணும், எப்போதும் வாழ வேண்டும். இதுதான் அதனுடைய வழிகாட்டுதல். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க கீழ்ப்படியல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். அதே லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 14 to 39 வசனங்கள்ல இருக்கு. ஆமென். பரிசுத்தத்தை விரும்பாம தேவனுடைய கட்டளைகளை ஒதுக்கி தள்ளிட்டு நீங்க கீழ்ப்படியாம மனம் போன போக்கில் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? தேவனை விட்டு நீங்க விலகிருவீங்க, உடன்படிக்கையை விட்டு நீங்க மீறி போயிட்டீங்க. என்ன நடக்கும்? எதிரி உங்க தலையில வந்து உட்காந்துக்கிடுவான். ஆமென். நினைச்சுவா, எதிர்ப்பாளர்கள் எங்க வந்துருவாங்க? கீழ்ப்படுகிறவனுக்கு தான் ஞானம் இருக்கு, அல்லேலூயா. கீழ்ப்படுகிறவனுக்கு தான் புத்திசாலித்தனங்கள் இருக்கு. ஆமென். அதை நீங்க இன்னும் வளர்த்துக்கணும்னு விரும்புனீங்கன்னா கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே இருங்க. ஆமென். இன்னைக்கு சின்ன விஷயத்துக்கு கீழ்ப்படிங்க. அதான் உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மீது அதிகாரியாக வைப்பார். கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பெரிய அதிகாரியா நாம மாறணும். ஆமென். நிறைய பேருக்கு அதிகாரியா நம்ம மாறணும். அப்படி நீங்க மாறணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஆனா நீங்க கீழ்ப்படியாம போயிட்டீங்கன்னா, இந்த லேவியராகமம் 26:14 to 39 வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது என்ன நடக்கு? எதிரி ஜெயிச்சிருவான், பயம் உள்ள வந்துடும், நீங்க தோத்துக்கிட்டே இருப்பீங்க, வெற்றி வரவே வராது. என்ன குட்டிக்காரன் அடிச்சாலும் சரி, என்ன வராது? வெற்றி வரவே வராது. கடைசி வரைக்கும் வெந்ததை திம்மோம், விதி வந்தா சாவும். என்னத்தை கண்டம் கிறிஸ்தவத்துல அப்படின்னு யார் சொல்லுவாங்க தெரியுமா? நான் பார்க்காத ஜபமா, நான் பார்க்காத ஊழியமா, நான் பார்க்காத ஆராதனையா, நான்லாம் எப்படி பாடுவேன் தெரியுமா, நான்லாம் பிரசங்கம் பண்ணா எப்படி இருக்கும் தெரியுமா? ஆனா வாழ்க்கையில ஒண்ணுமே கிடைச்சிருக்காது. அவன் எதனால அப்படி சொல்றான்? அவன் ஒரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை பேசினானே, வாயை திறந்து பேசினானே ஒழிய கீழ்ப்படியல. ஆமென். வாயிலே வடை சுட்டிருக்கான் அவ்வளவு நாளும். அல்லேலூயா. நாம் கீழ்ப்படிந்தால் நமக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படியலனா எதிரி ஜெயிச்சிருவான், பயம் உள்ளுக்குள்ளேயே இருக்கும், தோல்வி வந்துகிட்டே இருக்கும், கடைசியில அடிமைத்தனத்தில் கொண்டு போய் வச்சிரும். ஆமென். எது நம்மளை ஜெயிக்குதோ அதுக்கு நாம அடிமை. ஆமென். பாவம் நம்மளை ஜெயிச்சா பாவத்திற்கு அடிமை, பரிசுத்தத்திற்கு நாம ஜெயிச்சா பரிசுத்தத்திற்கு நாம அடிமையா இருப்போம். அல்லேலூயா. பரிசுத்தத்துக்கு அடிமைனா தேவனுக்கு நாம அடிமை, தேவனுடைய பிள்ளைகளா நாம பார்க்கப்படுகிறோம். அல்லேலூயா. அப்ப பாவம் எதிரியை விட மோசமானது, ஆமென். கீழ்ப்படியாமை சாத்தானை விட மோசமானது. இதுதான் என் போதனை. சாத்தான பெரிய பிக்சரா நீங்க காட்டக்கூடாது. சாத்தான் கால் தூசிக்கு சமம். அதை விட மோசமானது இது நாம ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது, ஆண்டுடைய வார்த்தையை விட்டு விலகி போறது. நம்முடைய பாவம் சாத்தானை விட பெருசுங்கிறத மறந்துடக்கூடாது. அதனாலதான் நாம செஞ்ச பாவம் தேவனுடைய உசுரை வாங்கிருச்சு. தேவனுடைய உசுரையே வாங்குச்சுன்னா பாவம் எவ்வளவு பெரிய மோசமானதுன்னு பார்த்துக்கோங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். பிசாசு அடிமைத்தனத்தினால மரணம் வரல, பாவத்தின் சம்பளம் தான் மரணம். பாவம் தான் நம்மளை அடிமையாக்கி என்ன செய்யும்? அந்த பாவம் எப்படி வந்துச்சு? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால, பரிசுத்தத்தை நான் விரும்பாதனால, தேவனை நான் மதிக்காதனால. தேவன் யாரு? பரிசுத்தர், நானும் பரிசுத்தராய் இருப்பேன் என்று தீர்மானம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப தேவன் நடுவில் வாசம் பண்றாரு, உங்கள் மத்தியிலே உலாவுகிறார். அப்படி அவர் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணி உங்கள் கூடயே உலாவிக்கிட்டே இருந்தார்னா நீங்க ஆண்டவரால் கைவிடப்படவே மாட்டீங்க. நீங்க தேவனை விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். நீங்கள் தேவனை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார், அவர் உங்களோட இருப்பார்.
ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பரிசுத்தம் இஸ்ரவேலுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பா மாறுச்சு. கோட்டை சுவர் நம்மளை பாதுகாக்காது. கோட்டை சுவரை இடிச்சு தள்ளிட்டாங்க. தேவனுடைய கல்லாலும் மண்ணாலும் கட்டப்பட்ட ஆலயம் பாதுகாக்கல. நல்லா கேட்டுக்கங்க, ஆலயம் நம்மளை பாதுகாக்கும், ஆலயத்தினால ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பைபிள்ல செய்தி இருக்கு, தேவனுடைய ஆலயத்தை சூறையாடி தீ வச்சு தேவனுடைய பலிபீடத்துல என்ன பண்ணாங்க, மோசமான கெட்ட துஷ்ட மிருகங்களை கொண்டு வந்து நினைச்சாங்க, பலியிட்டாங்க. அப்ப ஆலயத்தால கூட பாதுகாக்க முடியல. பரிசுத்தம் தான் நம்மளை பாதுகாக்கும். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் தான் நம்மளை பாதுகாக்கும். ஆமென். அப்ப பரிசுத்தமும் கீழ்ப்படிதல் தான் நம்முடைய ரட்சிப்பா இருக்குதுன்னு மறந்துடக்கூடாது. அதனாலதான் இயேசு பரிசுத்தரா பிறந்து வராரு. அல்லேலூயா. இயேசு கீழ்ப்படிதல் உள்ளவரா பிறந்து வரார். கடைசி வரைக்கும் மரண பரிந்தமும் தேவனுடைய சமூகத்தில் அவர் தன்னை தாழ்த்தினார், கீழ்ப்படுத்தினார், கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே இருந்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப இன்னைக்கு ஆவிக்குரிய யுத்தம் என்கிற தலைப்பிலே நீங்க பார்க்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த வாழ்க்கை இல்லாமல் ஜெபம் வீணா போகும். ரட்சிக்கப்பட்டு புதிய உடன்படிக்கையில நம்ம வாழ்றோம் இல்லையா, கிரேஸ் கிருபையில நம்ம வாழ்றோம் இல்லையா, பரிசுத்தம் இல்லைன்னா உங்க ஜெபம் வீண், பரிசுத்தம் இல்லைன்னா உங்க விசுவாசம் வீண், பரிசுத்தம் இல்லைன்னா உங்க ஊழியம் வீண், பரிசுத்தம் இல்லைன்னா உங்க குடும்ப வாழ்க்கை வீண். எல்லாமே பலவீனம் வந்துடும், ஆவிக்குரிய பலவீனங்கள் வந்துடும். அப்படின்னா என்ன, இங்க ஒரு வாட்டை இருக்கு, மழை பெஞ்சா தண்ணி ஒழுகும். ஆமென். அது போல உங்க வாழ்க்கையில ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னா முட்டாள் சொல்றான். பரிசுத்தம் இல்லாத வீடு தான் கூரை இல்லாத வீடு. ஆமென். பரிசுத்தம் இல்லைன்னா பிசாசு உள்ள வந்துடுவான். ஜெபம் பயங்கரமா இருக்கும், ரிக்கா பாபா தூரா பாபா அப்படின்னு கத்துவான். ஆனா என்ன இருக்காது, ஒரு விடுதலையும் வராது. நான் நிறைய பார்த்துருக்கேன். இப்ப இங்க இருக்கக்கூடிய பிசாசு வடநாட்டுக்கு போயிருச்சு, இந்த ரிக்காரா வர வரலாம் அங்க போயிருச்சு. நமக்கு தேவை பரிசுத்தம். நீங்க தாகமா இருந்ததுனால ஆண்டவர் உங்களுக்கு அபிஷேகத்தை கடந்த நாட்கள்ல கொடுத்தார். அல்லேலூயா. நீங்க பரிசுத்தத்தை விரும்புறதுனால தேவன் இன்னும் அதிகமா உங்களை நினைச்சுவாரு, உங்களுடைய வழிநடத்தல தொடர்ந்து நடத்துவார். நீங்க அல்லேலூயா. நீங்க தேவன் எதிர்பார்க்கிற ஒரு அபிஷேகத்துல நீங்க இருக்கிறதுனால உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அசுத்த வாழ்க்கை உங்களுக்குள்ள வராது. அல்லேலூயா. நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்க சந்ததியும் ஒரு நல்ல பக்தி உள்ள பரிசுத்தமுள்ள சந்ததியாகவும் வரப்போகுது. அல்லேலூயா. அதனால பரிசுத்தம் இல்லாமல் ஜெபம் பண்ணாதீங்க. ஆமென். பரிசுத்தம் இல்லாம ஜெபம் பண்ணீங்கன்னா அது பலனே கொடுக்காது. ஆமென். பரிசுத்தம் இல்லாம ஊழியம் பண்ணாதீங்க, பலன் கொடுக்காது. ஆமென். பரிசுத்தம் இல்லாம விசுவாசிக்காதீங்க, உங்க விசுவாசத்துக்கு பலனு வராது. பரிசுத்தம் இல்லாம ஆவிக்குரிய அத்தாரிட்டி, ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி நம்ம கொடுத்திருக்கிறார், அதிகாரம். இயேசுவின் நாமத்தினால நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, ஆமென். இயேசுவின் நாமத்தினால பிசாசு ஓடுன்னு நம்ம சொல்றோம்ல, எதுவுமே வேலை செய்யாது. அல்லேலூயா. ஏன் அற்புதம் நடக்கல பல ஊழியங்களை, ஏன் இன்னொரு ஊழியக்காரனை கூட்டு வந்து சர்க்கஸ் நடக்குது, பரிசுத்தம் இல்லைன்னு தான் அடையாளம். இது நமக்கு தெரியுது, நம்மளை விட்டு போனவங்களுக்கு தெரியலை. அல்லேலூயாங்களேன். அல்லேலூயா. பரிசுத்தம் என்பது ஆவிக்குரிய போர் வீரர்களா நாம இருக்கிறோம். அன்னைக்கு ஐயா சொன்னாங்க, உங்களை மாவீரன் சொன்னாங்க. அல்லேலூயாங்களேன். அல்லேலூயா. மாவீரராய் நம்ம இருக்கிறோம், யுத்த வீரராய் நாம இருக்கிறோம். நம்முடைய அடையாளம் பரிசுத்தம். சொல்லுங்களேன், நம்முடைய அடையாளம் பரிசுத்தம். நம்முடைய அடையாளம் என்னது? பரிசுத்தம். ஆகையால் நாம் யுத்த வீரர்களாய் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயாங்களேன். அல்லேலூயா. சுருக்கமா சொல்லிடுறேன், லேவியராகமத்தினுடைய முக்கிய கொள்கை பரிசுத்த வாழ்க்கை வெற்றி உண்டாகும். என்னது? பரிசுத்த வாழ்க்கை வெற்றி உண்டாகும். பரிசுத்த வாழ்க்கை கிடைப்பதற்கு கீழ்ப்படிதல் வேணும். கீழ்ப்படிதல் தேவனுடைய பாதுகாப்பை நம்மளுக்கு கொடுக்கும். அல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். பிசாசே நம்மளை பார்த்து நடுங்குவான். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கை நம்ம கிட்ட கொஞ்சம் பேரா இருந்தாலும் வெற்றி நமக்கு தான். அல்லேலூயா. 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 ஏன்னா ஊருக்கே வெளிச்சமா மாறுறோம் நம்ம. ஆமென். நம்மளை பார்த்து கையெடுத்து கும்பிடுற நாட்கள் வரப்போகுது. ஆமென். நம்மளை பார்த்து, ஏன்னா அதுக்கு அடையாளத்தை தான் ஆண்டவர் பேசுறாரு, வேற அல்லேலூயா. எதுக்காகவும் பேசல. நம்மளை பார்த்தா இவங்க இயேசு பிள்ளைங்க, இவங்க ஆண்டுடைய பிள்ளைங்க, இவங்க வேதக்காரங்க. ஆமென். 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேட்டுச்சு, இப்பெல்லாம் எங்கேயுமே அப்படி கேட்கப்படல. அல்லேலூயா. வேதக்காரங்க வேதத்துக்கு போறாங்க, வேதத்தை தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க. ஆமென். இப்ப யாரையாச்சும் பார்த்து அப்படி சொல்ல முடியுமா? ஆமென். சொல்லல. ஏன்? வேதத்தை தூக்குறவங்களே அசுத்த வாழ்க்கை வாழ்றான். ஆமென். வேதத்தை தூக்குறவனே என் கூட வந்து தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. வேதத்தை தூக்குறவனே நான் ஒரு பொம்பளை கூட விபச்சாரம் பண்ணேன், அங்க வந்து நினைச்சினா அவனும் உட்காந்து விபச்சாரம் பண்றான். இந்த பேரையே நாசமாக்கிட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் மறுபடியும் நம்மை உயிர்ப்பிக்கிறார். ஆமென். பரிசுத்த வாழ்க்கைக்காக உயிர்ப்பிக்கிறார். ஆமென். சாட்சியுள்ள ஊழியத்திற்காக உயிர்ப்பிக்கிறார். ஆமென். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருங்க.
அப்ப பாவம் தோல்விக்கான கதவை திறக்கும். மறுபடியும் சொல்றேன், கீழ்ப்படியாம என்ன பண்ணும்? தோல்வியை கொண்டு வருகிற கதவை திறந்து வச்சிரும். ஆனா கர்த்தர் நமக்கு முன்பதாக திறந்த வாசலை வச்சிருக்கிறார். அது என்னது? பரிசுத்த கதவு. பரிசுத்தத்துக்காகத்தான். இடுக்கமான வாசல் வழியே பிரவேசிப்போம் அப்படின்னு பெருக்குமான்சு பாட்டு பாடினாரு. ஜீவனுக்கு போகிற வழி எப்படி இருக்கும்? இடுக்கமா தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனா மரணத்துக்கு, நரகத்துக்கு, பாவத்துக்கு, உலகத்துக்கு போகிற வழி எப்படி இருக்கும்? விசாலமா இருக்கும். எங்கிட்டு கூடினாலும் பாவம் செய்யலாம். அப்படி பாதை, அகலமான பாதை, போவதற்கு தடையே இல்லை. ஆனா பரிசுத்தத்துக்கு வரணும்னா கொஞ்சம் இடுக்கமா இருக்கும், கொஞ்சம் ஒடுக்கமா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா தான் நிச்சயம் தெரியும். ஆனால் ஆண்டுடைய பலத்தை பெற்றிருக்கிற நமக்கு எந்த கடினமும் கிடையாது. அல்லேலூயா. இறுதியா முடிச்சிட்டேன். புதிய ஏற்பாட்டிலே நாம் நமது சொந்த பரிசுத்தத்தால் அல்ல. அதான் முக்கியமான வார்த்தை. நாம் நம்முடைய சொந்த பரிசுத்தத்தால் அல்ல, இயேசு கிறிஸ்து அளித்த பரிசுத்தத்தின் அடிப்படையில் தான் இங்கே நம்ம நிற்கிறோம். நம்ம பரிசுத்தமா இருக்கணும்னே நமக்கு யார் சொல்லிக் கொடுக்குது? சிலுவை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. சிலுவையில இயேசு மரிச்சதுனால, இயேசு சிலுவையின் ரத்தத்தை நமக்கு சிந்தினதுனால அந்த ரத்தம் பரிந்து பேசுகிறது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, அது ஒரு கிருபை, நம்மை பரிசுத்தமாக வாழ வைக்குது. ஆவிக்குரிய யுத்தத்துல நிலை நிற்க அது வல்லமையை கொடுக்குது. எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 14ஆம் வசனம், எபேசியர்ல 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம், சர்வாயுத வர்க்கம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது ஒரு வெப்பன், அது ஒரு என்ன சொல்ற கவசங்கள், அது நமக்கு என்ன செய்கிறது? கொடுக்கிறது. பரிசுத்தம் தான் மிகப்பெரிய ஒரு பரிசு. தேவன் அந்த பரிசுத்தமா இருப்பதற்கு இன்றைக்கு நம்மோடு பேசியிருக்கின்றார். பரிசுத்தமா இருப்பதற்கு ஆண்டுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர்கள் கீழ்ப்படிய மாட்டாங்க, அதனால பிரிஞ்சு போயிட்டாங்க. நாம கீழ்ப்படுகிறோம், ஆண்டுடைய சபையிலே நாம் நிலைத்து நிற்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் நிலையான வெற்றி இல்லை. கடைசியா சொல்லிடுறேன், பரிசுத்தம் இல்லாம பரிசுத்தம் நிலையான வெற்றியை தரும். உதாரணம், தாவீதை பார்த்து சவுல் சாக போகும்போது சொல்றாரு, தாவீதாகிய என் குமாரனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். அப்படின்னா என்ன? இன்னைக்கு ஒரு வெற்றி கிடைச்சது போல தினந்தோறும் உனக்கு வெற்றி கிடைச்சுக்கிட்டே இருக்கும். நீ வெற்றி பெற்றுக்கொண்டே இருப்பாய் அப்படின்னு வாக்கு பண்ற. சாக போயில மனுஷன், அவன் யாரு? தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று அதுல பெருமையில போய் கடைசியில ஆண்டவருக்கே பிடிக்காம போய் கடைசியில ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற தாவீதை இவன் உட்கார்ந்திருந்த சிங்காசனத்துல ராஜாவை தள்ளி புதிய ராஜாவாக தாவீதை கொண்டு வந்து என்ன செஞ்சாரு? அமர்த்தினார். அந்த புதிய ராஜா ஆடு மேய்க்கிறவர், அவருக்கு என்ன ஞானம் இருக்க போகுது, அவருக்கு என்ன பலம் இருக்க போகுதுன்னு அற்பமா நினைச்சாரு. இவர் தான் மாமனாரு, பொண்ணும் கொடுத்து விட்டாரு. இந்த முன்னாடி அபிஷேகம் பெற்ற நபர் பொண்ணும் கொடுத்துட்டாரு. தாவீதுடைய மாமனார் சவுல். கடைசியில பாருங்க, கொலை பண்ணணுங்கிற அளவுக்கு கெட்ட விஷயங்கள் உண்டாகி கடைசியில தோற்று போன நிலைமையில எதிரி தோத்துட்டார். ஏன்னா தாவீது ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சதுனால எதிரி தோற்று விட்டார். அந்த தோற்று போன எதிரி வாக்கு பண்றான், நீ பெரிய காரியங்களை செய்வாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வெற்றி மேல் வெற்றி பெறுவாய், தொடர்ந்து உனக்கு வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த வார்த்தையை தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க, ஆண்டுடைய வார்த்தைக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. வெறுமனே செவி கொடுக்கிற வேலையை மட்டும் செய்யாதீங்க. வசனத்துக்கு பிரசங்கத்துக்கு பஞ்சமே இல்லை. உலகம் ஃபுல்லா லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான உபதேசங்கள் என்ன செஞ்சிருச்சு? பெருகிட்டே இருக்கு. இருக்கிற இடத்துல நாம தியானிக்கிற இந்த தியானத்திற்கு ஒன்னே ஒன்று, ஆண்டவருக்கு பயப்படுங்க, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ அதில் நாமளும் ஒரு பங்காளியா மாறணும். அவர் பரிசுத்தர், நாமும் பரிசுத்தரா இருக்கணும் என்கிற வார்த்தையோடு கூட இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தலை வணங்குவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வல்லமுள்ள தேவனே, இந்த நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்துல அற்புதமாய் அதிசயமாய் நாங்கள் ஆண்டவரே இப்படி வசனத்தை ஆழமாய் பொறுமையோடு கூட நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தையை கேட்க 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 எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷம். நிறைய சாட்சி சொல்லலாம், ஆனா அந்த சாட்சியை விட தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற சாட்சி தான் நமக்கு முக்கியமானது. நீர் பரிசுத்தர், நாங்களும் பரிசுத்தமாய் இருப்போம் என்று இப்பொழுதும் இந்த கேட்ட சத்தியத்தினால எங்களை உடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம். இனி ஒவ்வொரு வசனத்தை நாங்கள் கேட்கும்போது, தியானிக்கும் போது, எங்களோடு ஆவியானவர் நீ பேசும்போது
இதை செய் என்று சொன்னால் நாங்கள் செய்வோம், ஆமென். இதை செய்யக்கூடாது என்றால் நாங்கள் செய்ய மாட்டோம். ஸ்தோத்திரம். இதை விடு என்றால் நாங்கள் விட்டு விடுவோம், இதை ஆமென். பிடித்துக்கொள் என்றால் இதை நாங்கள் பிடித்துக் கொள்வோம். அன்பை நாடுவோம். எங்களை நாங்கள் நேசிப்பது போல இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜனங்களை நாங்கள் நேசிப்போம். ஆமென். அன்புதான் பிரதானம். அந்த அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். ஒரு பரிசுத்தமுள்ள அன்பால் ஊழியம் செய்யும்படிக்கு தேவன் கொடுத்த நல்ல ஞானத்துக்காக ஹalleluya. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஆண்டுடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹalleluya. ஆண்டுடைய வசனத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இந்த ஆராதனை ஸ்தோத்திரம், கர்த்தர் மகிமையாய் நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், யாருக்கும் கிடைக்காத ஸ்தோத்திரம், ஒரு நல்ல ஒரு கிருபையான வார்த்தை ஹalleluya. ஸ்தோத்திரம், தேவன் எங்களுக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஸ்தோத்திரம், இந்த நேரத்துல ஸ்தோத்திரம். எங்களை விட்டு, வசனத்தை விட்டு, ஸ்தோத்திரம், வார்த்தையை விட்டு, சபையை விட்டு, ஸ்தோத்திரம், ஊழியத்தை விட்டு ஸ்தோத்திரம், பிரிந்து போன ஸ்தோத்திரம், ஊழியர்களுக்காகவும் ஸ்தோத்திரம், விசுவாச குடும்பத்தினர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், இந்த வார்த்தையை ஸ்தோத்திரம், அவர்களும் பெற்றுக்கொள்வதற்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு சித்தமானால் ஸ்தோத்திரம், மறுபடியும் விழுந்து போன ஸ்தோத்திரம், தாவீதின் கூடாரத்தை ஸ்தோத்திரம், எடுத்து கட்டுவீராக, ஸ்தோத்திரமானவர். எடுத்து கட்டுவீராக. ஹalleluya. ஸ்தோத்திரம். கீழ்ப்படியாமையிலிருந்து பிள்ளைகளை விடுதலையாகும், பயத்திலிருந்து விடுதலையாகும். ஹalleluya. ஸ்தோத்திரம். தேவ சமாதானத்தை கொடும். பரிசுத்தமாய் கர்த்தர் வாழும். ஸ்தோத்திரம். இப்பொழுதும் எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.